வணக்கம் நேயர்களே, விவாத நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் விவாதிக்கக்கூடிய தலைப்பானது அமித்ஷாவுடன் யார் வந்தாலும் தமிழ்நாட்டை வெல்ல முடியாது. என் கேரக்டரே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்களே. முதல்வர் அமித்ஷாவுக்கு சவால் விடுத்த முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். கட்டுப்பாடு இல்லாத கூட்டம் இல்லை, நாங்கள் கொள்கை வாரிசுகள். தாவேகாவை விமர்சித்த துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின். திமுகவின் குற்றச்சாட்டுக்கு பிஜேபி தாவேகாவின் பதில் என்ன என்ற தலைப்பில் தான் நாம் இன்று விவாதிக்க இருக்கிறோம். இளைஞரணி மாநாடு உரை நம்ம கேட்டிருப்போம். உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் முதல்வர் அவர்களும் உரை நிகழ்த்தியிருந்தார்கள். அதில் குறிப்பாக முதலமைச்சர் அவர்கள் பேசும்போது கொள்கை எதிரிகளுக்கு உதயநிதி அவர்கள் ஒரு மோஸ்ட் டேஞ்சரஸ் பர்சனாக இருக்கிறார் என்று அவர் தெரிவித்திருந்தார். அதே போன்று பிஜேபியை ஐடியாலஜிக்கலாக எதிர்க்கக்கூடிய ஒரே மாநில கட்சி திமுக தான் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். அது மட்டுமல்லாமல் அமித்ஷாவிடம் ஒரு நேரடியாக ஒரு சவால் விடும் தொனியில் அவர் பேசியது என்னவென்றால், அமித்ஷா நீங்கள் இல்லைங்க, சங்கி படையே கூட்டிகிட்டு வந்தாலும் இங்கே நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி என்னோடய கேரக்டரை நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்களா என்ற அளவுக்கு ஒரு டயலாக் ஓரியன்டாக அவருடைய பேச்சு இருந்தது. குறிப்பாக பிஜேபியை கடுமையான விமர்சனங்கள் வைத்திருந்தார். அதே போன்று மறைமுகமாக தாவேகாவையும் பல இடங்களில் அவர் விமர்சித்திருந்தார். அதே போன்று உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் விமர்சித்திருந்தார். உதயநிதி அவர்கள் கூறும்போது 1 கோடி பேர் இளைஞர்கள் ஒரு இடத்தில் கூடுவது வெற்றி அல்ல, அவர்கள் ஒரு கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை தெரிவித்திருந்ததும் தாவேகாவை தாக்குவது போன்ற ஒரு கருத்தை அவர் தெரிவித்திருந்தார். அதே போன்று கட்டுப்பாடு இல்லாமல் வரக்கூடிய இந்த 1 கோடி தொண்டர்களும் எந்த விதமான ஒரு பிரயோஜனமும் இல்லை என்பது போன்ற ஒரு கருத்து தான் அவர் தெரிவித்திருந்தார். ஒவ்வொரு கட்சியும் உறுப்பினர்களை சேர்க்கவே கஷ்டப்படுகிறது, ஆனால் இங்கு தொண்டர்கள் அதிகமாக திரண்டு வருகிறார்கள் நமது கட்சியில் என்று குறிப்பிட்டதும் கூட தாவேகாவை மறைமுகமாக தாக்குவது போல் தான் அவர் பேசியிருந்தார். இவ்வாறாக பிஜேபி தாவேகா 2 கட்சிகள் அதிமுகவையும் கடுமையாக அடிமைகள் என்று கூறியிருந்தார். அதாவது ஒரு காரை நம்ம தள்ளணும் அப்படின்னா இன்ஜின் இருந்தால் கூட தள்ளி ஸ்டார்ட் பண்ணிடலாம், இன்ஜினே இல்லாத காரை தள்ளிட்டு இருக்காங்க, அது எப்பவும் ஸ்டார்ட் ஆகாது. அந்த காரை பிஜேபின்ற ஒரு லாரி கட்டி இழுத்துட்டு போக ட்ரை பண்ணுது, அது எதுவுமே நடக்க போகிறதில்லை அப்படின்னு சொல்லி கடுமையாக அதிமுக தாவேகா பாஜகவை உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் கடுமையான விமர்சனங்களை வைத்திருந்தார்கள். இதற்கு பாரதிய ஜனதா கட்சியின் தாவேகாவின் பதில் என்ன என்பதை பற்றி தான் நாம் இன்று விவாதிக்க இருக்கிறோம். விவாதத்திற்கு செல்லும் முன் நமது விருந்தினர்களை வரவேற்போம். முதலாவதாக இணையம் வழியாக நம்முடன் இணையும் விருந்தினர்கள் திமுகவின் செய்தி தொடர்பாளர் ராஜராஜேஸ்வரி அவர்களை வரவேற்போம். வணக்கம். வணக்கம் சார். தமிழ்நாடு இளைஞர் கட்சி மாநில செயலாளர் லோகேஷ் அவர்களை வரவேற்போம். வணக்கம். வணக்கம். அரங்கில் நம்மோடு இணையும் விருந்தினர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயலாளர் சுமதி வெங்கடேஷ் அவர்களை வரவேற்போம். வணக்கம். நமதுரிமை காக்கும் கட்சியின் நிறுவன தலைவர் செங்கை பத்மநாபன் அவர்களை வரவேற்போம். வணக்கம். ராஜேஸ்வரி மேம், உங்கள்கிட்ட துவங்குறேன். சொல்லுங்கள் மேம், நடந்த அந்த இளைஞர் அணி மாநாடு, அதில் முதலமைச்சர் அவர்கள் பேசியது, துணை முதலமைச்சர் அவர்கள் பேசியது, குறிப்பாக பாஜக தாவேகா அதிமுக கடுமையான விமர்சனங்கள் வைத்தது, உங்களுடைய முதல் சுற்று கருத்துக்கள். அதாவது ஒரு கட்டுப்பாடான இயக்கத்தை உருவாக்குவதற்காக கலைஞர் எந்த அளவுக்கு அந்த ஒரு கட்டுப்பாடத்தை உருவாக்கினார் அப்படின்னு முதல்வர் திண்ணை பிரச்சாரங்கள்ல இருந்து ஆரம்பிச்சு இது அவ்வளவு எளிதாக ஒரு 75 ஆண்டு காலமாக ஒரு கட்சி இவ்வளவு ஸ்திரமாக நிற்கிறது அப்படின்னா, நாங்க இத ஆரம்பிக்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய சிக்கல் என்ன அப்படின்னா, மூட நம்பிக்கைகளை உடைக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான காரணம் இருந்தது. இப்ப அனுமன் தான் 3க்கு போனாரு, முதல்ல போனாரு அப்படின்னு தமிழ்நாட்டுல யார்ட்டையாவது போய் சொன்னா கிளம்பிப்போ அந்த அண்டன்றுவாங்க. சோ அந்த அளவுக்கு மக்கள் பகுத்தறிவு நிறைந்தவர்களாக நீங்க தெளிவா ஒரு விஷயம் யார் வேண்டுமானாலும் எந்த ஒரு கருத்தை வேண்டுமானாலும் இங்க சொல்லிவிட முடியும் தமிழ்நாட்டுல அப்படின்னு பண்ண முடியாது. ஏன்னா அந்த கருத்தில் உண்மை இருந்தால் ஏற்றுக்கொள்வோம், இல்லைன்னா எதிர்த்து நிற்கிற அளவிற்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களும் இருக்கிறார்கள். அப்படின்னா இன்னைக்கு திராவிட மூட நம்பிக்கைகள்லாம் முற்று முதலமா ஒழிஞ்சிடுச்சா மேடம்? இப்போ இத்தனை வருஷத்துல முற்று முதலமா ஒழியல, அத பத்தின தெளிவு இருக்குன்னு நான் சொல்றேன். சமீபத்துல கூட ஒட்டகத்துக்கு பூஜை பண்ண காட்சிகள்லாம் நம்ம பார்த்தோம். நோக்கி சார் ஒட்டகத்துக்கு பூஜை பண்ண காட்சிகள்லாம் பார்த்தோம். அதான் சொல்றேன், ஒரு பர்ஃபெக்ஷனை நோக்கி எதுவுமே போக முடியாது சார். இப்போ நீங்க முழுதா சாமிகள் சிலைகள்லாம் எடுத்து போட்டு எங்க பார்த்தாலும் யாருமே இல்லைன்னு நான் சொல்லாலும் கூட மக்கள் ஏதாவது ஒரு இடத்துல ஏதோ ஒரு விதத்துல வழிபாட பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அதாவது பர்ஃபெக்ஷனுக்கு போக எதுவுமே பண்ண முடியாது நம்ம. ஆனா அந்த ஒரு தெளிவு இருக்குல்ல, இது தவறு, ஒரு கூட்டமா பண்ணும்போது இதை செய்யக்கூடாதுன்னு ஒரு கூட்டத்துல 100 பேர் இருக்காங்கன்னா அதுல ஒரு 20 பேர் இது தப்பு அப்படிங்கிற பார்வையில இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களை அப்படியாக மக்களை அந்த அளவுக்காக வழி நடத்தி பல பிரச்சாரங்களை செய்து 75 வருட காலமாக இருக்கிறது. அவர் மிக முக்கியமான ஒரு விஷயத்த சொன்னார், நான் இங்க தெரிவிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம். அது
குவாலிட்டி ஆஃப் த பொலிட்டீஷியன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து முதல்வர் அவர்கள் சொன்னார். என்ன அப்படின்னா திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், துணை முதல்வர் அவர்கள், நீங்க என்ன பாத்தீங்கன்னா இளைஞர்கள் அத்தனை பேரையும் இந்த மாநாடு இல்லாமல் கிட்டத்தட்ட 5 லட்சம் இளைஞரணி தொண்டர்கள் நிர்வாகிகள் இருக்கிறாங்க. அதை தாண்டி இப்ப 1.5 லட்சம் நிர்வாகிகள் அந்த கூட்டத்துல பங்கெடுத்துக்கிட்டாங்க. அவர்களுக்கு எல்லாம் தனித்தனியா பயிற்சி கூட்டங்கள் நடந்திருக்கு. அந்த பயிற்சி கூட்டத்துக்கு நானே போயிருக்கேன். அந்த அளவுக்கு தெளிவான பயிற்சி கூட்டங்கள் நடத்தி, எதுவுமே ஒரு பொய் புரட்டு அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. தெளிவான பயிற்சி கூட்டங்கள் நடத்தப்பட்டு, அதற்கு பாசறை கூட்டங்கள் நடத்தப்பட்டு, மேலும் நீங்க பாத்தீங்கன்னா இளம் பேச்சாளர்களை எல்லாரையும் எடுத்து அவர்களுக்கு இந்த திராவிடம் பத்தின சிந்தனை, அவர்களுக்கு பயிற்சி முகாம்கள் 2 கட்டமாக நடத்தி சரியாக வழி நடத்தக்கூடிய, நீங்க எந்த ஒரு புட்டேஜ் எடுத்து பார்த்தாலும் இது தவறு, இது இங்க நடக்கல, இது பொய் அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு தெளிவான ஹிஸ்டரியே சொல்லப்பட்டிருக்கு. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், பதிப்பகங்கள் தொடங்கினதும் நூலகங்கள் வந்து ஒவ்வொரு ஒன்றியத்திலையும் துணை முதல்வர்கள் நூலகங்களை தொடங்கியிருக்காரு. இந்த நூலகங்கள்ல மிக முக்கியமா பார்க்கப்பட்டது என்னன்னா, அந்த நூலகங்கள்ல வந்து புத்தகங்களை பத்தி அங்க இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நானே போய் கிளாஸ் எடுத்திருக்கேன். ஒவ்வொரு ஒன்றியத்துல இருக்கக்கூடிய மாணவர்களை அங்க கொண்டு வந்து, அதாவது இளைஞர்களை கொண்டு வந்து, இது மாதிரி என்னென்ன விஷயங்கள்லாம் திராவிடத்தில் இந்தியாவில் நடந்திருக்கு. அதாவது இது வந்து கட்சி சார்ந்ததே கிடையாது. எங்களுக்கு 1008 வேலைகள் இருக்கலாம், கட்சி சார்ந்த தேர்தல் நெருங்கிடுச்சுன்னு. ஆனாலும் இதை கையில் எடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னா, நீங்க ஓட்டு யாருக்கு வேணா போடுங்க, அது அடுத்த நெக்ஸ்ட். ஆனா இந்த தமிழ் மண்ணின் மீது இருக்கக்கூடிய புரிதல் என்ன, நம்ம தமிழ் பண்பாட்டும் நம்மளுடைய இந்த கலாச்சாரமும் நம்மளுடைய தமிழ் மொழியும் நமக்கு எப்படி வந்தது, எங்கிருந்து வந்தது, நாம் யார் அப்படிங்கிற தெளிவை முதல்ல நீங்க இல்ல. ரெண்டாவது, இப்ப பேச்சாளர்களை உருவாக்க வேண்டிய தேவையும் வந்து இருக்கா? முன்னாடிலாம் நிறைய பேச்சாளர்கள் இருந்தாங்க. இன்னைக்கு பெரிய தலைவர்கள், அறியப்படக்கூடிய தலைவர்கள் கூட ஒரு பெரிய ஒரு ஆரேட்டர்ஸ் சொல்லக்கூடிய சூழல்ல இல்ல அப்படின்றதுனால நிறைய பேச்சாளர்கள் உருவாக்க வேண்டிய தேவை இப்போ இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. இல்ல, பேச்சாளர் எப்பவுமே உருவாக்கிட்டு தான் சார் இருக்கணும். இப்ப பல டெலிவிஷன்ல ஒரு இவால்வேஷன் இருக்கு அப்படின்னா, எல்லாத்துலயுமே ஒரு இவால்வ்டு ஸ்டேட் இருக்குன்னா, அதே போல இங்க பேச்சாளர்களுக்கும் அது தேவைப்படுது. இப்ப கரண்ட் சினாரியோல இருக்கக்கூடிய விஷயங்களையோ, இல்ல நாங்கள் படித்த பாதிக்கப்பட்ட விஷயங்களை பேசுறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல. ஒரு செட் ஆஃப் ஜெனரேஷன் அந்த ஏற்றங்களை, இறக்கங்களை, தேவைகளை நாங்க தலைமையில சொல்றதுக்கும் அதற்காக ஒரு விஷயம் வேண்டும் இல்ல. அதுக்காக இளம் பேச்சாளர்களை ஓகே மேம். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு விஷயம் சொல்றாரு. அதாவது வந்து பழைய அடிமைகளையும் பாரதிய ஜனதா கட்சிகள் கூட்டிட்டு புதிய அடிமைகளோடு வந்து நம்ம எதிர்க்க வருகிறார். அந்த புதிய அடிமைகள் அப்படின்னு சொல்றது யாரை? தாவேக்காவை குறிப்பிட்டு தான் சொல்றாரா? அப்போ பாஜகவுக்கும் தாவேக்கா வந்து ஒரு பி டீம் அப்படின்றத மறுபடியும் உறுதி பண்றாரா? உங்களுடைய பார்வை என்ன? இல்ல, கண்டிப்பா வந்து அவங்களுடைய இப்ப திருப்பரங்குன்றம் இஷ்யூவை அவர் எடுத்து பேசியிருக்கணும். அவரு அங்க புதுச்சேரியில பேசுறாரு, அதெல்லாம் அடுத்து. முதல்ல எடுத்து அவர் ஏன் பேசல? அவருடைய கொள்கை தலைவர்களுக்கே அவர் எதற்குமே மாலை போடுறதில்ல. அதாவது வாக்கு அரசியல் இப்பவே ஸ்டார்ட் பண்றது, அதான் ஒர்க் பண்ணணும்ல சார். இப்ப வந்து சமுதாயத்துல ஒர்க் பண்ண வேண்டியது முக்கியம். அதுக்கப்புறம் தான் நீங்க வாக்கு அரசியலுக்கு போக முடியும். நீங்க திருப்பரங்குன்றத்துல பண்றதே ஒரு அப்பீஸ்மென்ட் பாலிடிக்ஸ் தான் அப்படின்னு, அதுவே வாக்கு அரசியல் தான் சொல்றாங்களே மேம். ஆமா, புரியல சார், என்ன சொன்னீங்க? இல்ல, நீங்க திருப்பரங்குன்றத்துல பண்ணக்கூடியது ஒரு மைனாரிட்டி ஓட் பேங்க் அப்பீஸ்மென்ட் பாலிடிக்ஸ்னு சொல்றாங்களே மேம். சார், இப்போ அதாவது திருப்பரங்குன்றம்ங்கிறது மனிதர்களுக்கான மலை, மதத்திற்கான மலை அல்ல அப்படின்னு பேசுறதுதான் சரியான அரசியல். அரசியல்ங்கிற வார்த்தையே புனிதமானது. அதை மனிதர்களுக்காக பேசணுமே தவிர, நம்ம பழக்க வழக்கங்கள்ல இருக்கக்கூடியதை எல்லாருமே ஒத்துக்கிறாங்க, மக்களும் இயல்பா இருக்காங்கும் பொழுது ஒரு 10 பேர் 15 பேர் சேர்ந்துட்டு அங்க போராட்டம் பண்ணி அதாவது ஹச்ராஜா அண்ணன் என்ன சொன்னாரு? அதை அகற்றிடுங்கன்னாரு. நம்மளுடைய நைனா நாகேந்திரன் என்ன சொன்னாரு? வந்து அங்க எதுக்கு வந்து திருப்பரங்குன்றம் மகளை வந்து நாங்க வந்து அயோத்தியால் மாறினால் என்ன அப்படின்னு கேட்டாரு. அப்ப உங்களுக்கு அதனுடைய நோக்கம், பின் விளைவுகள் என்ன? அதாவது ஆடு கழுத்திலேயோ மாடு கழுத்திலேயோ முதலே மணியை புடுங்கிக்கிட்டு, மணிய குடுங்கன்னு சொல்லி வாங்கிக்கிட்டு, அதுக்கப்புறம் ஆடை மாடையும் களவாடுற மாதிரி இவர்கள் அடுத்து என்ன ஸ்டெப் வைப்பாங்கங்கிற சென்ஸ் ஆஃப் திங்கிங் வந்து திமுகவுக்கு இருக்கு. தொலைநோக்கு பார்வை இருக்கு. முன்னாடியே அதை தடுத்து நிறுத்திருக்கோம். ஓகே ஓகே ஓகே. அப்படிங்கறதுதான் சரியான ஒரு பார்வையா இருக்கு சார். கண்டிப்பா மேம். விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் எந்த ஒரு சரியான திருப்பரங்குன்ற விஷயத்துல அவர் ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுத்திருக்கணும், அதை பத்தி ஏதாவது பேசிருக்கணும். அது பேசல அப்படிங்கும் பொழுதே அவர் வாக்கு அரசியலும் அல்லது அவர் பிஜேபியை எதிர்த்து பேச முடியாத அளவுக்கு ஒரு பயத்தில் இருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. அதை ஒரு அரசியல் நிலையில் இருந்து பேசக்கூடிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கு. கண்டிப்பா தொடர்ந்து பேசுவோம் மேம். செங்கை பத்மநாபன் சார், அதாவது நீங்களும் அந்த மீட்டிங் பார்த்துருப்பீங்க. முதலமைச்சர் அவர்கள் பேசினது, உதயநிதி அவர்கள் பேசினதும் தொடர்ந்து பல்வேறு விமர்சனங்கள், அந்த இன்ஜின் விவகாரமாக இருக்கட்டும், அதே போன்ற ஒரு புதிய அடிமைகள், பழைய அடிமைகள்னு இருக்கட்டும், பல்வேறு கேள்விகள், பல்வேறு விஷயங்கள் சொல்லப்பட்டது. உங்களுடைய ஒரு முதல் சுற்று கருத்துக்கள் பதிவு பண்ணுங்க. திமுக விநாசகாலே விபரீத புத்தின்னு சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு போயிடுச்சு. சகோதரி சொல்வதற்கு முன்
உதயநிதி அவர்களை இளம் பெரியார் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஆணவம் வந்த ஒரு நிலை, அது வளர்ச்சிக்கு உகந்ததல்ல. அது மட்டும் இல்லாமல் சகோதரி சொன்னாங்க, ஹனுமன் வந்து விமானத்துக்கு போகிற நம்பிக்கை, அது வந்து கடவுள் மறுப்பு இயக்கம். இனிமேல் அந்த பாட்சா இனிமேல் பலிக்காது. இதே கேள்வியை அல்லாஹ் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கை, கிறிஸ்துவ சகோதரர்கள் மாதா மீதும் இயேசுநாதர் மீதும் இருக்கிற நம்பிக்கையை இவங்க கேள்வி பண்ணுவாங்களா? தயவு செஞ்சு இனிமேல் பிரித்தாலும் சுற்றி எடுபடாது. என் கேரக்டரே புரிஞ்சுக்கலையான்னு சொல்கிறாரு. அது உண்மைதான். அவருடைய கேரக்டர் இப்போ புரிஞ்சு போச்சு. இந்து எதிர்ப்பு சக்தியாக மாறிட்டு இருக்காங்க அவங்க. அது ஒருபோதும் இடம் கொடுக்காது. அது 2026 மிகப்பெரிய அளவில் ஒரு பெரிய விளைவை தரும். 107 இவங்க எம்பிக்கள் சேர்ந்து ஒரு சாமிநாதன் என்ன பண்ணார், தீர்ப்பு கொடுத்துருக்காரு. இந்து மக்கள் ஒரு தீபத்தை ஏற்றணுன்றாங்க, அது ஏற்றிட்டா என்ன இருக்குது, ஒன்றுமே பிரச்சனை இல்லை. அதை பிரிவினை பண்ணுறது யார்? ஆட்சியாளர்கள். 144 144 போடுறாங்க. எதுக்கு போடணும்? 10 அடி தாண்டி இருக்குது மசூதி, அங்கே போய் தீபம் ஏற்ற போகிறாங்க. போய் ஏற்றிக்குவாங்கன்னா முடிஞ்சு போச்சு. அதுக்கு ராமர் கோயிலையும் இதையும் கம்பேர் பண்றாங்க. ராமர் கோயில் நாகேந்திரன் சொல்ல போய் தான் அந்த வார்த்தை வந்து அயோத்தியா மாற்றுவோம்னா என்ன அர்த்தம்? ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்க அயோத்தியில என்ன பண்ணோம், பாபர் மசூதி இடிச்சிட்டு அங்க ராமர் கோயில் கட்டப்பட்டிருக்கு, அது மாதிரி இதையும் இடிக்கணும்னு சொல்றாரா? நீங்க அந்த நெகட்டிவ் பாயிண்ட் இதான் அர்த்தம் வருது. இல்ல இல்ல அப்படி எல்லாம் கிடையாது. அதுக்கு வேற ஒரு அர்த்தமும் இருக்கு. அங்க வந்து இஸ்லாமியர் சகோதரர்கள் வழக்கு போட்டாங்க. அந்த ராமர் கோயில் சம்பந்தப்பட்ட ட்ரஸ்ட் வழக்கு போட்டுச்சு, அரசாங்கம் போய் வழக்கு போடல. இங்க தீபம் ஏற்றல அனுமதி கேட்டு ஒரு தனிநபர் போறாரு, அதுக்கு அரசாங்கம் நீதி அரசர் உத்தரவு கொடுக்கிறாரு. அதை நிறைவேற்ற போகும்போது அரசாங்கம் தடுத்து 144 போட்டு ஆம்ஸ்டாங்குக்கு போய் அப்பீல் போன மாதிரி இதுக்கும் அப்பீல் போயிருக்காங்க. தயவு செய்து எப்போ அதே சமயத்தில் நங்கநல்லூரில் ஒரு ஏக்கரா நிலம் வாங்கி 40 கோடியில் ஹஜ்ஜி இல்லம்னு கட்டியிருக்காரு. வாழ்த்துக்கிறேன், வாழ்த்துக்கள். இஸ்லாமியருக்கு நம்ம செய்யணும், அதில் மாற்று கருத்து கிடையாது. இஸ்லாமியர் வாக்குகளை மொத்தமாக விழுங்குவதற்கு, கிறிஸ்துவர்களுடைய வாக்கை மொத்தமாக விழுங்குவதற்கு இந்துக்களை தூற்றுவது தவறு. அந்த அம்மா எவ்வளோ தைரியமாக சொல்கிறாங்க பாருங்க. ஹனுமன் எங்களுடைய மூட நம்பிக்கை, அதெல்லாம் மூட நம்பிக்கை. உங்கள் கடவுள் மறுப்புக்கு அது மூட நம்பிக்கை. ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் அது எங்களுடைய இறை நம்பிக்கை. இறை நம்பிக்கையில் நீங்கள் தலையிட வேண்டிய அவசியம் இல்லை. இது மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு ஒரு வீழ்ச்சியை தரும். அவர் என்ன சொல்லியிருக்காரு, அமித்ஷாவை நாங்கள் எதிர்கொள்வோம். இப்போ அமித்ஷா மட்டும் எதிர்கொள்றதில்லை, மோடி, அமித்ஷா, பியூஷ் கோயல், அந்த மாதிரி லைனாக ஒரு படையை வந்திருக்கு. ஒரு சுனாமி வரப்போகுது, அதிமுக பிஜேபியினுடைய சுனாமி. அந்த சுனாமியில் நீங்கள் எதிர்கொள்ளணும். இனிமே வந்து இந்துக்களை காவியை பழித்து யாரும் அரசியல் பண்ண முடியாது. தயவு செய்து இந்திய நாடு என்பது மதசார்பற்ற நாடு. அத்தனை மக்களுக்கும் 140 மக்களுக்கும் ஒன்றாக ஒரு தாய் வீட்டு பிள்ளைகளாக வாழணும். ஆனால் அதே சமயத்தில் ஒரு சாராருடைய வாக்கை பெறுவதற்காக அவர்களை கையில் எடுத்துக்கொண்டு இவர்களை தரம் பிரித்து பார்த்தால் ஒருபோதும் அது சரி வராது. இன்னொன்னு சொன்னா சிறுபான்மை மக்கள், சாதாரண மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க. அது மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை அவர்கள் பெற போகிறார். சிறுபான்மை மக்கள் தெளிவா இருக்காங்க சார். சாமானிய சிறுபான்மை மக்களுக்கு அதிமுக பிஜேபி அரசு அனுகூலமாக இருக்கும். அனுகூலமாக இருக்கும்னாலும் இப்போ இன்னொரு முக்கியமான தாவேகா வந்து இப்போ சிறுபான்மையினர் ஓட்டை வந்து அவங்க கொஞ்சம் பெரிய அளவில் கன்சால்டேட் ஆகும் அத்தனை முயற்சி பண்றாங்க. அவங்க வந்து இத்தனை இதை செய்வோம் அதை செய்வோம் சொல்லி முயற்சி செய்யறாங்க. ஒரு மாற்றம் வந்தால் மகிழ்ச்சி. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் தாவேகாவை அதிமுக கூட்டணியா என்பதில்லை, திமுக வீழ்த்தப்படணும். அதுதான் என்னுடைய முக்கிய கோரிக்கை. ஏன்னா ஒரே ஒரு வரி மத்திய எதிர்ப்புன்ற ஒரு ஒற்றை சொல்லை கொண்டு எந்த ஒரு நிர்வாகத்தையும் செய்யல. மாமியார் செஞ்சா தப்பு ரைட்டு, மருமக செஞ்சா தப்பு, அந்த போக்கிலேயே போறது ஒருபோதும் ஏற்க முடியாது. மேகதாது விஷயத்துல இவங்களுடைய கூட்டணி கட்சி காங்கிரஸ் தான் ஆட்சி பண்ணது. அவங்க கிட்ட பேசி இவங்க அந்த திட்டத்தை விரிவு திட்டத்தை நிறுத்தணும். அதை விட்டுட்டு ஆய்வறிக்கை தான் பண்றாங்க, ஆய்வறிக்கை பண்ணிருக்காங்க. ஆய்வறிக்கை மேலாளர்கள் தெளிவா சொல்லியிருக்காரு, அதுக்கான வாய்ப்பே இல்லை, நம்ம கண்டிப்பா நம்ம அதை விட மாட்டோம். அப்ப நீங்க சொல்றீங்க மகிழ்ச்சி, பேப்பர்ல படிச்சு எடுத்து சுண்டல் கடைக்கு போயிடும். ஆனா வழக்கு யார் மேல போட்டிருக்கீங்க? மேலாண்மை, காவிரி மேலாண்மை கிட்ட போட்டிருக்கீங்க. உங்களுடைய வழக்கு எங்க இருக்கணும்? அந்த திட்டத்தை தீட்டியவன் மேல இருக்கணுமா, திட்டத்தை அனுமதித்த மத்திய அரசு மேல இருக்கணுமா? நீங்க போட்டிருந்தா 2 பேர் மேல போட்டிருக்கணும். குறிப்பா காங்கிரஸ் மேல நிச்சயமா போட்டிருக்கணும். இது மிகப்பெரிய விவசாயிகளுக்கு நீங்கள் செய்யும் துரோகம். ஓகே சார், தொடர்ந்து அடுத்த சுற்றில் பேசுவோம். சுமதி வெங்கடேஷ் மேம், அதாவது பாரதிய ஜனதா கட்சி நான் முன்னுரையில் சொன்ன மாதிரி ஒரு லாரி, பாரதிய ஜனதாவை லாரியோட கம்பேர் பண்ணுறாரு.
ஒரு இன்ஜினே இல்லாத ஒரு காரை வந்து கட்டி இழுக்க முயற்சி பண்ணுறாங்க. நீங்கள் பீகாரில் ஜெயிக்கலாம், உத்தரப்பிரதேசத்தில் ஜெயிக்கலாம், ஆனால் தமிழ்நாடு என்பது வேறு மாதிரியான ஒரு மாநிலம். இங்கே நீங்கள் கண்டிப்பாக கால் ஊன்றவே முடியாது அப்படின்ற உறுதிபட முதலமைச்சர் அவர்களும் துணை முதலமைச்சர்களும் தெரிவிச்சிருக்காங்க. உங்களுடைய கருத்து? முதலமைச்சர் அவர்கள் ஒன்றை மறந்துட்டு பேசுகிறாரு. என்ஜின் இல்லாத காருன்னு அதிமுக சொல்கிறாரு. இத்தனை ஆண்டு காலம் அதிமுகவும் திமுகவும் மாறி மாறி ஆண்டுட்டு இருக்கிறாங்க. அப்போது என்ஜினே இல்லாத கார் வந்து ஆண்டுட்டு இருக்கு அப்படின்னாக்கா நீங்கள் என்ன அப்போ? நீங்களும் அதே தானே. ஆனால் இன்னைக்கு ஒரு பண்பட்ட கட்சியாக மாறிக்கொண்டிருக்கிறது அதிமுக. காரணம் இந்துக்களின் ஓட்டு. இன்னைக்கு வந்து 87% இந்துக்கள் ஓட்டு இருக்கு தமிழ்நாட்டில். இன்னைக்கு வந்து சிங்கத்தின் கோக்கோலே பூந்து அதனுடைய பிடரியை உழுக்கிறத மாதிரி நினைச்சுக்கிட்டாரு நம்மளுடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். ஆனா இதுதான் அவருக்கு வைக்க போற முதல் ஆப்பு. அதை அவர் புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்காரு. கண்டிப்பாக இது ஒரு அவலமணி. இன்னைக்கு அவர் வந்து திருவண்ணாமலையில போயிட்டு இந்துக்களுக்கு எதிராக ஒரு வார்த்தையை பேசியிருக்கிறார். அதுவும் அது இல்லாம யூத் விங் கிட்ட பேசியிருக்காரு. இன்னைக்கு யூத் விங் என்னங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க? யூத் விங் இன்னைக்கு ஃபுல்லா மதுவுக்கும் போதைக்கும் அடிமையாயிட்டு இருக்கிறாங்க. எங்க யூத் விங் என்ன பலப்படுத்துறாங்க? அவர் என்ன பண்றாரு? தன்னுடைய தன்னுடைய மகனை உயர்த்தி பேசி கொண்டிருக்கிற மக்கள் எல்லாம் கை தட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா வந்தவங்க எல்லாம் வந்து அப்படிப்பட்ட கூட்டம். சோ நீங்க வந்து உதயநிதியை தான் அப்ரிஷியேட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு துணை முதல்வரை அப்ரிஷியேட் பண்ணி, துணை முதல்வர் என்ன பண்ணியிருக்காரு? அவரு இறங்கி அடிக்கிறான்றார். என்ன அடிக்கிறாங்க? மக்கள் எல்லாம் இதை தான் அடிக்கிறாங்க. அத்தனை பேர் இதான் அடிக்கிறாங்க. இன்னைக்கு 48.54 லட்சம் கோடி வந்து இன்னைக்கு வருமானம் வருது. எதுல இருந்து? டாஸ்மாக்ல இருந்து. இதுல மாறு தட்டி பேசிக்கிறாங்க. போன வருஷத்தை விட இந்த வருஷம் வந்து 5.4% வந்து பிசினஸ் உயர்த்தி இருக்கோன்ட்டு. நீங்க உயர்த்தீங்கன்னு என்ன அர்த்தம்? இத்தனை கோடி மக்களை நீங்க மது கடுமையாக்குறீங்க. அப்பேற்பட்ட மக்களை வந்து நீங்க வந்து ரொம்ப மோசமா கஷ்டப்பட்டு அவன் உழைக்கிறான். நான் ஒரு நாளைக்கு 300 ரூபாய் சம்பாதிக்கிறான். நீங்க அதுல இருந்து ஒரு 100 ரூபாய் பிடுங்குறீங்க அவங்க கிட்ட. இதுல வேற பாட்டிலுக்கு 10 ரூபாய். சோ இப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒரு ஊழல் ஆட்சியை இவங்க செய்யறதுக்காக வேண்டிய ஊழல சம்பாதிக்கணும் தன்னுடைய குடும்பத்தையே உள்ள கொண்டாரு. குடும்ப ஆட்சின்றது இதுதாங்க. முதல்ல வந்து முன்னாள் முதல்வர், அதுக்கப்புறம் இன்னாள் முதல்வர், அடுத்து உதயநிதி வந்துட்டா, அடுத்து உதயநிதியோட பையன் வராரு. சோ நீங்க இளைஞருக்கு என்ன பண்றீங்க? இளைஞர் போய் நீங்க போய் லைப்ரரி வச்சுட்டா சரியா போச்சா? இல்ல அங்க கட்சி கொடி நட்ட சரியா போச்சா? இன்னைக்கு பிஜேபியில் இருக்கிற ஒவ்வொரு தொண்டன் நான் சொல்றேங்க, இதே எண்ணெய் சேர்த்து எடுத்துக்கோங்க. நாங்கெல்லாம் முழு நேர ஊழியர்களா இருந்திருக்கிறோம். மக்களுக்கு சேவை பண்ணி ஆட்டிக்கிறோம். களத்துல இறங்கி அடிக்கிறதுன்னு அது கிடையாது. மக்கள்கிட்ட இறங்கி போய் வேலை செய்யணும். ஒரு வெள்ளம் வந்தா நாங்க இறங்கி போய் வேலை செய்யறோம். இதுல வந்து கட்சி தலைமை தொண்டர்ன்ற பாகுபாடு எங்களுக்குள்ள கிடையாதுங்க. வெறுமனே கட்சி கொடி கட்டுறதோ ஏங்க லைப்ரரி பெரிய விஷயமா? 10,000 ரூபாய் இருந்தாக்கா 10 இடங்கள் லைப்ரரி வைக்கலாம். இதே என்னுடைய ஊரான கோயில்பட்டியில் வீதிக்கு வீதி லைப்ரரி இருக்குது. அது யாரு எந்த கட்சியும் வைக்கல, அங்க இருக்க மக்கள் வைக்கிறாங்க. அப்ப அவங்க எல்லாம் பொலிட்டிஷியன் அர்த்தமா? இன்னைக்கு நம்ம ஸ்டாலின் சொல்றாரு என்னுடைய மகன் அதாவது துணை முதல்வர் இதெல்லாம் செஞ்சிருக்காரு, அவரை விட பெரிய பொலிட்டிஷியன் இல்லன்றாரு. இதெல்லாம் வச்சுட்டா பொலிட்டிஷியன் ஆயிடுமா? டெல்லிக்கு வந்து திமுக பொறுத்த வரைக்கும் வந்து டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் எப்பவுமே அப்படின்றாங்க. அதாவது அவருக்கே அவர் அவுட் ஆஃப் கண்ட்ரோலுங்க. அவர் சொல்றாருல மூட நம்பிக்கைக்கெல்லாம் இடையிலன்ட்டு. முதல்ல அவர் குடும்பமே மூடல் கூடமா இருக்கு. இதை வந்து நான் சொல்றதுக்கு உண்மையிலேயே வருந்துறேன். அவர் வந்து கடவுள் இல்லை கடவுள் மறுப்புன்னு பேசிட்டு இருக்காரு. இன்னைக்கு ஸ்டாலினுடைய மனைவி துர்கா ஸ்டாலின் ஒரு நாள் கூட பூஜை பண்ணாம அவங்க எந்த வேலையும் பண்றது இல்ல. இப்படி பாசிட்டிவ் சைடுல பார்க்கலாம் இல்லையா? அவர் வந்து கடவுள் மறுப்பாளர் இருந்தாலும் மனைவி வந்து கடவுள் நம்பிக்கை இருக்கிறது மறுக்கல. குடும்பத்தை திருத்துங்க. நீங்க இது வந்து தவறான கொள்கை சொல்றீங்கல்ல. கொள்கை அதுதானே, திமுகவோட கொள்கை அதுதானே. அப்ப முதல்ல குடும்பத்தை மாத்துங்க. குடும்பத்தையே மாத்த தெரியாம எதுக்கு வந்து மக்கள் கிட்ட வந்து பேசுறீங்க நீங்க? உங்களுடைய அம்மாவும் அப்படிதான், உங்களுடைய மனைவியும் அப்படித்தான். அப்படி இருக்கும்போது நீங்க மக்கள் கிட்ட வந்து எதுக்கு திசை திருப்புறீங்க? சோ ஒரு விஷயம் உங்களுக்கு நல்லது படுதுன்றது மக்களுக்கு ஏன் படக்கூடாது? இன்னைக்கு 87% மக்கள் வந்து இந்துக்கள் இருக்கிற நாட்டில் நீங்க இவ்வளவு தைரியமா பேசுறீங்கன்னா அதுக்கான காரணம் மக்கள் விட்டு வச்சுட்டு இருக்காங்க. இனியும் இருக்க மாட்டாங்க. இப்போ விழிச்சிட்டாங்க மக்கள் எல்லாருமே. யாரும் இனி திமுகவுக்கு ஆன்டி இன்கம்பன்சி மிக அதிக அளவுல வந்துருச்சு. இவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க யாரும் அசைக்க முடியாதுன்ட்டு. சங்கி படை வந்தா அசைக்க முடியாது சொல்றாருல்ல, ஒரு சங்கிக்கு உங்களால பதில் சொல்ல முடியல. பயத்தினாலதான் இன்னைக்கு நீங்க பேசிருக்கீங்க. யாரோ ஒருத்தர் தானே வாய் திறந்திருக்காரு. இப்போ நம்ம செங்கையண்ணா சொன்ன மாதிரி அமித்ஷா மட்டும் வாயை திறந்திருக்காரு. உங்களால இதுவே பொறுக்க முடியாம வீதிக்கு வந்திருக்கீங்க. எருமை மாட்டு மேல மழை பெஞ்சா என்ன பண்ணும்? பேசாம இருக்கும். எறும்பு மேல மழை துளி விழிஞ்சா என்ன பண்ணும்? அது எங்கேயாவது தப்பி தவறு நம்ம மேல போய் ஒரு இலை மேல உட்காரலாம், ஒரு குச்சி மேல உட்காரலாம் யோசிக்கும். இன்னைக்கு எறும்பு மாதிரி இருக்கிறீங்க நீங்க. ஏன்னா அதாவது மழை பெஞ்சா எனக்கு இருக்க முடியல. உங்களால ஒரு சொல்லு உங்களால வந்து எடுத்துக்க முடியல. எங்களால சங்கிய கூட்டம் வந்தாலும் தாங்க முடியாது நீங்க சொல்றீங்க. ஆனா கண்டிப்பாக உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த ஆட்சி வரதான் போகுது, நீங்க பார்க்க தான் போறீங்க. ஓகே, கண்டிப்பா தொடர்ந்து பேசலாம். லோகேஷ், உங்களுடைய முதல் சுற்று கருத்துக்கள். தாவேகா வர லோகேஷ் உங்கள்கிட்ட வரேன். ராஜேஸ்வரி மேம்,
லைன்ல தான் இருக்கேன். ஓகே லோகேஷ், உங்களுடைய முதல் சுற்று கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. மேடம் ராஜேஸ்வரி மேடம் சொல்லும் போது பகுத்தறிவு கொண்ட திமுகன்றாங்க. எல்லாரும் உதயநிதி பேசும்போது பார்த்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். உதயநிதி பேசும்போது பின்பக்கம் பேக் டிராப்ல என்ன இருந்தது அப்படின்னா, ஒரு டார்ச் லைட் வந்து ஸ்டாலின் அவர் வந்து உதயநிதி கொடுக்குறாரு அப்படின்றது தான். அதுல என்ன மெசேஜ் சொல்லப்படுது, திமுகன்ற கட்சி ஆட்சி எல்லாத்தையுமே வந்து உதயநிதி கிட்ட கொடுக்குறாங்கன்ட்டு. கொஞ்சம் பகுத்தறிறவங்க அதுக்கான திறமை என்ன இருக்கு அப்படின்றத கொஞ்சம் யோசிக்கணும். ஒரு 75 லட்சம் கட்சி ஆள்ற அளவுக்கு, ஒரு ரூல் பண்ற அளவுக்கு, அதே மாதிரி இந்த நாட்டை ரூல் பண்ற அளவுக்கான கெப்பாசிட்டி உதய ப்ரோக்கு வந்துருச்சுன்னு எல்லாரும் நம்புறாங்களா? அதை எப்படி நம்பி உடன்பிறப்புகள் ஓட்டு போடுறது மட்டும் இல்லாம முட்டும் கொடுக்குறாங்கன்றதுதான் புரியல. 1 கோடி பேர் இருந்தா பத்துமா அப்படின்ட்டு எங்களோட படையோட பலத்தை அவரே ஒரு இடத்துல ஒத்துக்கிட்டாரு. பட் என்ன சொல்றதுன்னா, கட்டுப்பாடு இல்லாத கூட்டம்ட்டு. ஸோ கட்டுப்பாடு இல்லாத கூட்டத்துக்கு வந்து அவங்க போய் பார்க்கணும். அவங்க ஃபுட் ஏரியால போய் எப்படி இருந்தது, அங்க போலீஸ்காரங்களே சாப்பாடு சர்வ் பண்ண நிலைமை ஆனது, எப்படிலாம் கட்டி எல்லாத்தையும் உடைச்சாங்க அப்படின்றதெல்லாம் பார்க்கணும். அதே மாதிரி உள்ள வர வீடியோல ஒரு இளைஞர்கள் மட்டும் வந்தாங்களா, இல்ல முதியவர்களும் சேர்ந்து அவங்க பேரங்களை கூப்பிட்டு வந்தாங்களா அப்படின்றதையும் பார்க்கணும். அதே மாதிரி வர வயலெல்லாம் வந்து ஒயின் ஷாப்ல இருந்து சரக்கு வாங்கி குடிச்சிட்டு ஜூஸ்ல மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டு இதெல்லாம் காணொலிகளா பார்க்கணும். இவ்வளவு கட்டுப்பாடு இருக்கிற திமுக தாவேக்காண்ட ஒரு புதிய கட்சியை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் என்னன்றதுதான் தெரியல. நம்ம ஏன்னா தெளிவா சொல்லிட்டார், தாவேக்காக்கும் திமுகக்கும் தான் போட்டி அப்படின்றது. இதுல நம்ம வந்து பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, வந்து திமுக வந்து பேச்சாளர்களை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க, இதெல்லாம் சொன்னாங்க. கொஞ்சம் இதுக்கப்புறம் உருவாக்குற பேச்சாளர்களாவது மாண்புமிகு முன்னாள் மந்திரி பொன்முடி மாதிரி இருக்கிற பேச்சாளர்களோ, இல்ல ஓசின்னு சொல்லக்கூடிய துரைமுக அவர் மாதிரியோ, இந்த மாதிரி நல்ல பேச்சாளர்கள உருவாக்க, நாகரிகமா பேசக்கூடிய சொல்றீங்க. ஆமா, உருவாக்கணும். அது முக்கியமான கருத்து. இதுல முதலமைச்சர் வந்து திட்டமிட்டு வந்து ஒரு சில விஷயங்களை வந்து அவரோட கூர்மையா வந்து பிஜேபி எதிர்க்கிறோம் அப்படின்றத காட்டிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஓகே, இல்ல சார், இப்போ முக்கியமா நீங்க சிறுபான்மையினர் ஓட்டு வந்து விஜய் அவர்களுக்கு வருது, ஜோசப் விஜய் அப்படின்லாம் நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இப்போ ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்க டிஎம்கே, நீங்க வந்து பிஜேபியோட பி டீம் அப்படிங்கும்போது சிறுபான்மையினர் உங்களுக்கு வாக்களிக்க வந்து கொஞ்சம் தயங்குவாங்க, அதன் மூலமா அதை அறுவடை பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜியா நீங்க பாக்குறீங்களா? உங்களுடைய பார்வையின? ஆமா, அது புதுசா யார் கட்சி ஆரம்பிச்சாலும் வந்து அவங்களுக்கு காவி சாயம் பூசுறது வந்து தமிழ்நாட்டுல புதுசு இல்ல. ஆனா நிறைய அழுத்து போச்சு அந்த விஷயங்கள். பட் மறுபடியும் அதை பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் வெறுப்பு வருது. நம்ம என்னன்னா வந்து இவங்கதான் வந்து பிப்ரவரி மாசம் வந்து மேல இருக்க தர்கால வந்து அவங்க வழிபாடு முறைகள்ல இருக்கிற விஷயத்துக்கு தடை போட்டதே இவங்கதான். அதை எவ்வளவு லாபகரமா மறைச்சிட்டு இன்னைக்கு வந்து நீதிமன்றத்துல கோயில் நிர்வாகத்துக்கு தீபம் ஏற்றுறதுக்கு சம்பந்தம்ன்ற மாதிரி விஷயம் நடந்திருக்கு. இதை பத்தி விஜய் அவர்கள் பேசலன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டையும் வந்து வைக்கிறாங்க தொடர்ந்து. இல்ல, விஜயன்னா ஒரு விஷயத்துல ரொம்ப தெளிவா இருக்காரு. மதத்தாலையும் ஜாதியாலையும் நம்மள பிளவுபடுத்துற எந்த எண்ணமும் நமக்கு டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்றதுதான் அடுத்த தலைமுறை. அதுக்காக ஒரு கருத்தையே தெரிவிக்காம ஏதாவது ஒரு பக்கம் வந்து நம்ம ஒரு கருத்து தெரிவிக்கணும் இல்லையா சார்? ஒரு கட்சியில இருந்து வரும்போது இல்ல சார், ஏதாவது ஒரு தரப்புக்கான ஒரு ஆதரவு நிலைப்பாடு நடத்துற நாடகமாச்சு இது. பிஜேபியும் டிஎம்கேயும் சேர்ந்து நடக்கிற நாடகமாச்சு. இந்த நாடகத்துல எல்லாரும் இரையாக்கி, நம்மளும் இரையாக்கி, மக்களையும் இரையாக்கி, இவங்க ஒரு அரசியல், அதாவது மோடிஜி வரும்போதுதான் கரெக்டா வந்து மெட்ரோ ரயில் திட்டங்கள் பிரச்சனைகள் வரும். அவங்க ஆல்ரெடி கேன்சல் பண்ண அந்த நெல் ஈரப்பதக்கார விஷயத்துக்கு புதுசா லெட்டர் கொடுப்பாங்க. மறுபடியும் அவங்க கேன்சல் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்ச லெட்டர் கொடுப்பாங்க. இவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து குடோன் கட்டி கொடுத்து அந்த நெல் ஈரப்பதத்தை கண்ட்ரோல் பண்ணதுக்கான பதத்தை உருவாக்க மாட்டாங்க. ஆனா புதுசா தொகுதிக்கு ஸ்டேடியம் கட்டணும்னு சொல்லிட்டு நிதி ஒதுக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கெல்லாம் துட்டு இருக்கு. விவசாயிகளுக்கு துட்டு கொடுக்கறதுக்கு ஒரு இது ரெடி பண்ணி ஸ்டேடியமும் தேவை, அதோட சேர்த்து நெல் கொள்முதல் நிலையங்களும் தேவை கண்டிப்பா. ஆமா, இல்ல நான் வந்து ஸ்டேடியம் தேவையில்லைன்னு சொல்லல. அது வந்து இவங்க மினிஸ்டர்னு சொல்றது வந்து மக்களுக்கு வந்து எல்லாம் இலவசமா எதுவும் கொடுக்கல. அதுல வந்து பெய்டு, அதுவும் தனியாரை விட அதிகமா காசு வாங்குறன்ற குற்றச்சாட்டு வேற இருக்கு. நீங்க மக்களுக்கு இலவசமா கொடுக்குறீங்க அப்படின்னா சந்தோஷம். ஏன்னா உங்க படம், உங்க அப்பா படம், உங்க பையன் படம், 3 பேர் படத்தையும் வந்து என்ட்ரன்ஸ் அவ்வளவு பெருசா போட்டுருக்கீங்க. இன்னமும் உங்க பாக்கெட்ல இருக்க காசு எடுத்து செலவு பண்ற மாதிரி மக்களோட வரி பணத்துல இருந்து எடுத்து கட்டின மினி ஸ்டேடியத்துக்கு நீங்க மக்களுக்கு இலவசமான சேவைகளை கொடுங்க, சந்தோஷமா எல்லாரும் பயன்படுத்திக்கிட்டோம். ஒரு நீச்சல் குளத்துக்கு மாசத்துக்கு வெளியே போனாலும் 800 1000 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. நீங்க 1200 1500 சொல்றீங்க. அது மாதிரிதான் இருக்குது இவங்க செய்யற விஷயங்கள் எல்லாமே. நெல் கொள்முதல் நிலையங்கள் தேவைன்ற மாதிரிதான் இந்த திருப்பூரம் கொண்ட விஷயமும் இவங்க தான் பிளான் பண்ணி இதெல்லாம் செய்யறாங்களோன்றதுதான். அதாவது டிஎம்கேவும் பிஜேபியும் சேர்ந்து இந்த விஷயங்களை கட்டமைச்சு இந்த டோட்டல் இந்தியாவோட நியூஸ் மொத்தமும்
அவர் இங்க வந்து சிறுபான்மையர் ஓட்டு இவங்க எடுக்கிறதா இருக்கட்டும், பிஜேபி வந்து அதை நேஷனல் நியூஸா கொண்டு வந்து அது அவங்கள இந்துக்கள் ஓட்டை அவங்க வந்து தக்க வச்சுக்கிறதுக்கான ஒரு ஆட்டமாவும் அதை போட்டுக்கிறாங்க. இந்த அயோத்தியா ஆக்குன்னு சொல்றதை வந்து அமைதியா வேடிக்கை பாக்குறாங்கன்னா என்ன மாதிரி ஆட்சி நடத்துறாங்க? இன்னைக்கு கோர்ட்ல ஆனா என்ன நடக்குது? கோயில் நிர்வாகத்துக்கு வந்து தீபம் ஏற்றுறதுக்கு அனுமதின்ற மாதிரி சொல்லப்படுது. அது கண்ட்ரோல்ல வச்சிருக்கிற அறநிலைத்துறையா இருக்கட்டும், அதுக்கான மந்திரியான சேகர் பாபா இருக்கட்டும், இதுக்கெல்லாம் என்ன பதில்? இல்ல குறைஞ்சபட்சம் வந்து விஜய் அவர்கள் வந்து கோர்ட் தீர்ப்பு நடைமுறைப்படுத்த வேண்டுமா, அது பற்றின ஒரு கருத்தையா தெரியும். கோர்ட் தீர்ப்பை நடைமுறைப்படுத்துறதுல சுணக்கம் ஏற்பட்டிருக்கு அப்படின்ற விஷயமோ அல்லது வந்து அந்த கோர்ட் தீர்ப்பை பத்தின ஒரு விஷயங்களோ ஏதோ ஒரு கருத்தை அவர் தெரிவிச்சிருக்கலாம் அப்படின்றது. அன்னைக்கு தீபத்தை அன்னைக்கு வேணே லேட் பண்ணி தான் சார் அந்த விஷயத்த பண்ணாங்க. ஏன் முன்னாடி நாளே வந்து அப்பீல் போயிருக்கலாம், அப்பீல் போகாம அன்னைக்கு சாயங்காலம் கொண்டு வந்து அந்த விஷயம் எல்லாம் அதுதான் சார், இந்த டைமிங் தான் விஷயம். இவங்க எல்லாத்தையுமே அது ஒரு பிரச்சனையை ஆக்கணுன்றதுக்காக தான் பிஜேபி பண்ணுது. லோகேஷ், அதாவது இது வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் புரியுது, இது சட்ட சிக்கல், அதுக்கு அவங்க அப்பீலுக்கு டைம் இருக்கு, அதெல்லாம் வந்து சட்ட நடைமுறைகள். ஆனா ஒட்டுமொத்தமா இப்ப கொள்கை இல்லாத கூட்டம் அப்படின்ற ஒரு விமர்சனத்தை வந்து தாவேகா மேல வைக்கிறாங்க. கொள்கை இருக்கிற கூட்டம் தான் துணை முதல்வர் டிஎம்கே வந்து எங்களுக்கு கொள்கைன்னு சொல்லிட்டு நாங்க வாயால சொல்றது இல்ல. எங்களுக்கு கொள்கை இருக்குன்றதை நாங்க நடைமுறைப்படுத்துறோம், நடைமுறையில நாங்க செயல்படுறோம், அப்படிதான் இருக்கும். ஏன்னா கொள்கை இருக்கிறனாலதான் வந்து டாஸ்மாக்குக்காக வந்து இப்போ இது கும்பகோணத்துலயும் வந்து போராடி அரெஸ்ட் ஆகிறோம். நாங்க எங்களுக்கு கொள்கை இருக்கு, ஆனா கொள்கை வந்து வெறும் வாயால சொல்றது டிஎம்கே நீங்க சொன்ன மாதிரி ஒட்டகத்துக்கு வழிபாடு நடத்துற கூட்டமா தான் இருக்கு. பெரியார வந்து ஓன் பண்றவங்க இன்னைக்கு தைரியமா வந்து கடவுள் மறுப்பை எடுத்து சொல்ல முடியுமா? ஆனா எங்க விஜயனா தெளிவா மாநாட்டுல கொள்கை விளக்க மாநாட்டை தெளிவா சொன்னார். பெரியார நாங்க கொள்கை தலைவரை ஏத்துக்கிறோம், ஆனா கடவுள் மறுப்பை ஏத்துக்கலன்றதையும் தெளிவா சொன்னாரு. அது சொல்லக்கூடிய தைரியம் திமுக இருக்குதா, இல்ல திமுக சார்ந்தவங்களுக்கு இருக்குதா? இன்னைக்கு எந்த விசேஷமா இருந்தாலும் சரி, கோயிலுக்கு முதலா போய் நிக்கிறதே டிஎம்கே தான். இன்ஃபேக்ட் சொல்ல போனா அந்த திருப்பங்குன்றத்துல நெய் ஊத்துறதுக்கு ஃபண்ட் பண்ணதே ஒரு டிஎம்கே காரர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இப்படி எல்லாம் போயிட்டு இருக்க நேரம் டிஎம்கே வந்து அதெல்லாம் வந்து கொள்கையை பத்தி பேசுறது அவங்க முதல்ல அவங்கள சுயபரிசோதனை பண்ணிக்கலாம். நெய் ஊத்துறதுக்கு கருத்து இருக்குன்னு சொல்ல, அது குற்றச்சாட்டு இல்லை இல்லையா? அது ஒன்றும் பெரிய தவறு இல்லையே. சரி, ஓகே, தவறு இல்லைங்க, அது பெருமையா தீர்த்தக்கூடாது இல்லையா, சொந்தம் அப்படின்லாம் சொல்லக்கூடாது இல்லையா? கண்டிப்பா. ராஜராஜேஸ்வரி மேம், லோகேஷ் அவர்கள் வந்து பேசும்போது சொல்லியிருந்தாரு, உதயநிதி அவர்களுக்கு வந்து ஒரு முதலமைச்சராகிறதுக்கோ அல்லது ஒரு என்ன ஒரு தகுதி இருக்குது, அது மட்டும் இல்லாமல் வந்து இப்போ மற்ற இளைஞர்கள்லாம் வந்து ஒன்லி வேலை செய்கிறதுக்கு மட்டும்தானா, இப்போ குடும்பத்தை மட்டும்தான் நீங்கள் தொடர்ந்து வாரிசாக கொண்டு வந்துட்டு இருக்கீங்க, அவங்க கட்சியில் உழைச்சும் என்ன பிரயோஜனம் இருக்குன்ற மாதிரியான ஒரு கேள்விகளை முன் வச்சார். அது மட்டும் இல்லாமல் தெளிவாக சொன்னார், வெறும் இது வந்து வாரிசு சொல்லிட்டு உடனே வந்து கொள்கைக்கான வாரிசுன்ட்டு அதை யோசிச்சாரு. ஏன்னா வந்து போட்டிக்கிட்டு வந்துட்டாங்கன்னா பயம், அதனாலதான். ஓகே, ஒரு நடிகரா இருந்துட்டு இவருக்கு அரசியல்ல என்ன தகுதி இருக்கு அப்படின்னு என்னால தாராளமா கேட்க முடியும். நான் மட்டும் இல்ல, இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே கேட்கக்கூடிய அளவிற்கு ஒரு நடிகர் அவருக்கு வந்து ஒரு இப்ப சென்னையில எத்தனை தியேட்டர் இருக்குன்னு கேட்டா கூட அவரால் பதில் சொல்ல முடியும். ஆனா சென்னையில வந்து எத்தனை ஊராட்சி இருக்கு, எத்தனை வந்து நகராட்சி இருக்கு, இல்ல சொல்றேன், ஒரு ஊர்ல வந்து ஒரு ஊராட்சி எத்தனை இருக்கு, நகராட்சி எத்தனை இருக்கு, மாநகராட்சி எத்தனை இருக்கு, அதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, அது எதுவுமே தெரியாத ஒருத்தவங்க பேப்பர்ல எழுதி கொடுப்பாங்க, அதை எடுத்துட்டு வந்து பார்த்து தப்பா தமிழ்ல ஒப்பிச்சுட்டு போற அவருடைய தலைவருக்கு உதயநிதி பேசுன கூட எதிர்க்க அப்படிங்கிற ஒரு கேள்வி நினைக்கிறேன். இல்ல, அந்த அளவுக்கு ஒரு தகுதி இருக்கு. மேலும் உங்களுடைய புத்தியானந்த அண்ணன் அவர்களுக்கு நான் ஒரு மிகப்பெரிய ஃபேனு. ஏன்னா அவருடைய 80,000 வார்த்தைக்கு வந்துட்டு இருந்தது. இல்ல ரொம்ப மட்டமா இருந்துச்சு உங்களோட, அதாவது அந்த பேச்சுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதோடைய ஃப்ளோவே தப்பா படிக்கிறது, அதாவது படிப்படியா வளர்ந்து வந்திருக்காங்க. அவர் இன்றளவும் நிரூபித்துக் கொண்டே இருக்கிறார் தான் ஒரு எவ்வளவு பெரிய நடிகர். எனக்கு என்ன ஒரு ஆச்சரியமா இருக்கு அப்படின்னா, அவருடைய இந்த அளவுக்கு ஒரு டயலாக் எல்லாம் படிச்சிருக்க மாட்டாரா? அதாவது டயலாக்லாம் பிராக்டிஸ் பண்ணுவார்ல, இப்ப அது மாதிரியாவது படிச்சுட்டு வந்து பேசலாம்ல, ஏன் அப்படி பேச மாட்டேங்கிறாரு அப்படிங்கறது முதல் கேள்வி. சரி, ஓகே மேம். இரண்டாவது விஷயம், இங்க மக்களால தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார் உதயநிதி அவர்கள். ஆனா நேத்து டேப் எல்லாம் ஃப்ரண்ட்ல டேப் இருந்தது, அவர் பேசும்போது வார்த்தைக்கு தவறான தமிழை படிக்கிறதோ அல்லது அவரால மனப்பாடம் பண்ண முடியும். திட்டங்கள் சினிமால பிராம்ப்டிங் வாங்கி கூட பேசிக்கலாம் சார். இல்ல அதாவது தாங்க போட்டிருக்கக்கூடிய திட்டங்கள் எத்தனை இருக்குன்னு படிக்கிறதுக்கே வந்து ஒரு 4-5 பேஜ்ல அதுக்கு மேலேயே வேணும். அப்படிப்பட்ட திட்டங்களை போட்டு இந்தியாவே இப்படி ஒரு திட்டங்களா அப்படின்னு பார்த்துட்டு
தமிழ்நாட்டுல திராவிட முன்னேற்ற கழகம் போட்ட திட்டங்களை வெவ்வேறு மாநிலங்கள்ல அறிமுகப்படுத்தி அது சரி, ஓகே மேம். இப்போ இல்ல முதலமைச்சர் அவர்கள் பேசும்போது ராஜராஜேஸ்வரி மேம், அப்படி பண்ணல. ராஜராஜேஸ்வரி ஒரே நிமிஷம். சம்பளம் வாங்குறீங்கல்ல, விஜய் வாங்குறாருல, அப்படிப்பட்ட ஒரு தமிழ் சினிமாவை உருவாக்குவதற்காக தமிழை தூக்கி பிடித்தது கலைஞர். இப்படிப்பட்ட மேடையை, பொருளாதாரத்தை உருவாக்கிய திராவிட முன்னேற்ற கழகம். சரி, ஓகே. ராஜராஜேஸ்வரி மேம் ஒரே நிமிஷம். உங்களுக்கு அதை பேசுவதற்கே தகுதி இல்லை. சரி, ராஜராஜேஸ்வரி மேம், ராஜராஜேஸ்வரி ஒரே நிமிஷம். இல்லை, இப்போ வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வந்து சொல்லும்போது புகழ்ந்து நிறைய விஷயங்கள் சொன்னா அப்படி ஸ்டாலின் அவர்கள் ஒரு விஷயம் வந்து பொத்தாம்பதுவாக சொல்கிறாரு. அரசியலுக்கு வரும்போது சொகுசு வாழ்க்கை பற்றி நினைக்கக்கூடாது, களத்தில் சென்று போராடணுன்றாரு. இது யாருக்கான அறிவுரையாக நம்ம பார்க்கணும்? இல்ல, அது இருக்கக்கூடிய எல்லா நிர்வாகிகளும் இப்பன்னு கிடையாது. எந்த ஒரு மீட்டிங்ல இருந்தாலுமே எங்களுக்கு மீட்டிங்ல சொல்ற முதல் விஷயம் சொகுசு வாழ்க்கை கிடையாது. இப்ப நேத்து நான் இங்க இருந்து போய் ஒரு அரியலூர்ல ஒரு கிராமத்துக்குள்ள போய் நான் பேசிட்டு வரேன். அதற்கு முன்பாக ஒரு நாள் மீட்டிங், அதற்கு முன்பாக நிறைய மக்களை, மாணவர்களை போய் சந்திச்சு பார்த்துவேன். இன்னைக்கு ஒரு நாள் நான் உட்கார்ந்து இருக்கேன் அப்படின்னு என்னால வாழ முடியாது. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிர்வாகிகளுக்கும், ஒவ்வொரு செய்தி தொடர்பாளர்களுக்கும் மக்களை போய் அணுகி என்னென்ன திட்டங்கள் இருக்கு, அந்த திட்டங்கள் எந்த அளவுக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கு, எந்த அளவுக்கு நிறைவேற்றப்படல, உழைப்புன்னாரு. ஆனா உதயோட உழைப்ப பாத்துட்டு இருக்கேன்னு தான் சொன்னாரு தவிர அவரே நான் உழைப்புன்னு சொல்றேன். நல்லாவே பாத்துக்கிட்டு இருக்கோம். அவர் 250 கோடிக்கு இத்தனை நாள சினிமாவில எப்படி உழைச்சாருன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். அந்த மாதிரி நாங்க உழைக்கல. நாங்க மக்களுக்காக உழைச்சிருக்கக்கூடிய 75 வருட பழமையான இயக்கம். நீங்கள் அதை பற்றி பேச தேவையில்லை. மேலும் அக்கா அவர்கள் சொல்லும் பொழுது மனைவி அவர்கள் வந்து ஆன்மீகத்தின் லோகேஷ் வர அவங்க பேசி முடிக்கிட்டோம். இல்ல, மனைவி அவர்கள் வந்து ஆன்மீகத்துல போறாங்கன்னு அக்கா ரொம்ப அழகா தெளிவா பேசினாங்க. ஆக்சுவலி என்னன்னா, ஒரு ஆன்மீக சிந்தனை அப்படிங்கிற வரும் பொழுது அதற்கு இடைவெளி கொடுப்பதுதான் ஆன்மீகம். நீங்க வந்து ஆன்மீகத்துல இருக்கீங்க அப்படின்னா, இப்ப எல்லாரையும் கோயில்ல கூட்டிட்டு போகணும்னு பெரியார் நினைச்சாரு. பெரியாருக்கு கடவுள் மறுப்பு சிந்தனை, ஆனா நீ ஜாதி வாரியா பிரிக்காத, எல்லாரையும் உள்ள கூட்டு போனாரு. அந்த கர்ப்பகிரகத்து கலைஞர் என்ன சொன்னாரு, கர்ப்பகிரகத்துக்குள்ள எல்லாரையும் கூட்டு போ அப்படின்னு சொன்னாங்களே தவிர, இவங்க இங்க பிரிக்கிறது ஜாதியை வைத்து, மதத்தை வைத்து இந்துக்களை பிரித்து அடிமையாக்குகிறீர்கள், அது வேணானுதான் பேசப்படுதே தவிர. ஆலயத்துக்குள்ள எல்லாருமே வந்து போகணும்னு நினைக்கிறேன். அறிவாலயத்துக்குள்ள ஒரு சில பேர் மட்டும் தானே வராங்க மேம். தலைவராக வரக்கூடிய உங்க குறிப்பா அந்த கருணாநிதி அவர்களுடைய குடும்பத்தினர் மட்டும்தான் அந்த ஆலயத்துல வந்து மெயினான ஒரு கர்ப்பகிரகத்துக்குள்ள இருக்கிறது அவங்க மட்டும் தானே போக முடியுது. இல்ல, அது கர்ப்பகிரகமே இல்ல, அது அறிவாலயம். கம்பேரிட்டிவ்லி கம்பேர் பண்றாங்க. அங்க அறிவாலயம்ன்றது வந்து, அங்க கர்ப்பகிரகம்ன்றது இறைவன் இருக்கக்கூடிய இடம். இங்க வந்து ஒரு பதவின்னு வச்சுக்கலாம். கடவுள் நம்பிக்கை ஒரு மூட நம்பிக்கை, உச்சபட்ச தலைவர்னு வச்சுக்கலாம். கடவுள் நம்பிக்கை ஒரு மூட நம்பிக்கைன்னு சொன்னீங்க. என்ன சொன்னீங்க ஐயா? கடவுள் நம்பிக்கை மூட நம்பிக்கைன்னு முதல்ல சொன்னீங்க. இல்ல, கடவுள் நம்பிக்கை மூட நம்பிக்கைன்னு சொல்லல. அனுமான் தான் முன்னாடி 3க்கு போனார் சொன்னது மூட நம்பிக்கை தான். அனுமான் நீங்க கும்பிடுங்க, வழிபடுங்க, என்ன வேணா பண்ணுங்க. ஆனா முதலில் 3க்கு போனது ஆம்ஸ்ட்ராங் தான். அதுதான் குழந்தை செல்வங்களுக்கு தெரிய வேண்டிய முக்கியமான காரணம். அங்க போய் அனுராக் தாக்கர் அவர்கள் சின்ன குழந்தைகளுக்கு முன்னாடி முதல்ல 3க்கு போனது யாரு அப்படின்னு கேட்டுட்டு அனுமான் சொல்றது எந்த வகையில அறிவியல் சாதனைக்கு, அதாவது மக்களை பின்னுக்கு இழுக்காதா? நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா, முன்னேற்றவே வழி பார்க்க மாட்டீங்க. மக்களை வந்து ஒரு இப்ப அதாவது ஈன்ஸ்டீனோ இல்லது இருக்கக்கூடிய எல்லா ஃபார்முலாஸும் ஃபுல்லா முடிஞ்சிருச்சா? உலகத்துல கண்டுபிடிக்க வேண்டியதெல்லாம் அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சா? கிடையாது. ஒண்ணே சொல்றேன், ஒரே ஒரு வரி. உலகத்துல நம்பர் 1 விஞ்ஞானி கூட அவங்க சொல்றது வந்து ஆட்டம், ஒரு அணுவை வந்து கடவுள் அணுன்னு சொல்றாங்க. கடவுள் துகள். ரெண்டு நார்த் போல், ஒரு நிமிஷம், நார்த் போல், ஒரு நிமிஷம், ஒரே ஒரு வரி. கடவுள் துகள். ஒரு நார்த் போலும் சவுத் போலும் இருக்குது இல்லையா? ஒரு நிமிஷம்மா, ஒரே ஒரு அரை நொடி. நார்த் போலும் சவுத் போலும் ஈர்ப்பு இருக்கு இல்லையா? அந்த ஈர்ப்பு நம்ம தயார் பண்ணல, அந்த ஈர்ப்பு தான் கடவுள்னு சொல்றாங்க. நம்பிக்கை, அவங்க நம்பிக்கை தடையிடாதீங்க. நான் அத சொல்றேன். அது வந்து காட் பார்ட்டிகல்ஸ் அதுக்கு ஏன் பேர் வச்சாங்கன்னா, அது வந்து அதோட நிலையில இருந்து மாறி ராஜராஜேஸ்வரி ஒண்ணே ஒண்ணு நான் சொல்றேன். நீங்க பண்ற அவலத்தை மடைமாற்றம் செய்வதற்காக சொல்லுங்க ராஜேஸ்வரி. அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறதுனால தான் இன்னைக்கு அறிவு ஆலயம்னு வச்சிருக்காங்க. எதுக்காக ஆலயம்னா கோவில் அவங்களுக்கும் தெரியும்ல, ஏன் அறிவாலயம்னு வச்சிருக்காங்க? கடவுள் நம்பிக்கை இருக்கு, ஹிப்போக்ரசி லைஃப், அவ்வளவுதான். மக்களை ஏமாத்துறாங்க. உண்மையிலேயே கடவுள் இல்லைன்னு கடவுள் மறுப்புனாக்கா நீங்க இந்துக்களுக்கு மட்டும் தான் நீங்க மறுக்கிறீங்க. ஒரு சர்ச்சுக்கு போனாக்கா நீங்க மண்டிட்டு தொழுறீங்க, ஒரு மாஸ்க்கு போனா குள்ள போட்டு உட்காருங்க. கேள்வி கேட்டுட்டீங்க, ஓபில இருக்காங்க, பதில் சொல்ல கொஞ்சம் அலோ பண்ணுங்க. ஒரே நிமிஷம். நிகழ்ச்சிக்கு உங்க வாழ்த்து தெரிவிக்க மாட்டேன். ஓகே தப்புமா. ரைட் மேம், பதில் சொல்லுங்க. அப்படி கிடையாது. இந்துக்கள்
நிகழ்ச்சிக்கு வாழ்த்து தெரிவிக்க கூடாதுன்னு கிடையாது. இந்துக்களை மத ரீதியாக பிரித்து பந்தாடுகிறீர்கள், அது பண்ண தேவையில்லை அப்படிங்கறதுதான் ஒன்னே தவிர. அப்படி இருந்தா அதே தாங்க நானும் சொல்றேன், இந்துக்களை பிரித்து பார்க்காதீங்க, எல்லா கடவுளையுமே மதியுங்க, எல்லாருக்கும் இறையாண்மை. இல்ல அவங்க பொதுவாக இல்ல அவங்க கேட்குற கொஸ்டின் நான் என்ன சொல்ல ராஜேஸ்வரி மேம், இல்ல நீங்க வந்து பேசும்போது இப்போ ஹனுமான் பத்தி பேசுறீங்களே, அதே மாதிரி வந்து மற்ற மதங்கள் கடவுளை பேசுவீங்களான்றதான் அவங்க 2 பேருடைய கேள்வியா இருக்கு, செங்கை பத்மநாபன் அவர்களுடையும் சுமதி மேமோட. அதாவது சிறுபான்மையினர் மக்கள் சிறுபான்மையா இருக்க நம்ம நாட்டுல ஒருத்தவங்க சிறுபான்மையா இருக்காங்க. இப்ப ஈழ மக்கள் வந்திருக்காங்கன்னா அவங்களை நம்ம வந்து அதிகபட்சமா இருக்கும் தமிழ் மக்கள். அப்படின்னா அவங்கள போய் போறீங்க சாட்சி, யாரு வந்து மதத்தை வைத்து அரசியல் பண்றாங்கிறதுக்கு அவங்களே ஒரு சாட்சியா இருக்காங்க. மனிதத்தை வைத்து பாருங்க, மனிதநேயத்தை வைத்து அரசியல் பண்ணுங்க. இப்ப சிறுபான்மையா ஒருத்தவங்க இருக்காங்கன்னா அவங்க வந்து முஸ்லீமோ அல்லது கிறிஸ்தவர்களாக இருந்தார்களானாவோ நம்மளோட பவர்ஃபுல்லான ஒரு மனிதன் என்ன பண்ணுவானா அவங்களை பாதுகாப்பதுதான் அந்த மனிதனின் கடமை. அதுதான் முதல்ல நிக்கணுமே தவிர தவறே இல்லமா, தவறு 100க்கு 100 சரி. ஆனால் பெரும்பான்மை மக்களை தூற்றுவது தவறு இல்லையா? பெரும்பான்மை மக்களை எங்க இந்த சிறுபான்மை உங்களுடைய அச்சம் என்ன? ஒரே நிமிஷம், உங்க அச்சம் என்னன்னா சிறுபான்மை மக்களும் பெரும்பான்மை மக்களும் ஒன்றிணையாம பாத்துக்கிறீங்க. கேள்வி வச்சுட்டீங்க, நான் டாபிக் அது இல்லை, நம்ம வந்து அப்படியே விலைக்கு போயிட்டே இருக்கோம். மேம் சொல்லுங்க மேம், இந்த மறுபடியும் வாங்க முதலமைச்சர் பேச்சுக்கள் குறித்து வரலாம். சரி, ஓகே. இப்ப என்ன சொல்லப்பட்டிருக்கு, ஏன் வந்து இந்த அவர் வந்து சங்கி கூட்டம் அப்படின்னு ஏன் சொல்றாரு அப்படின்னா, நீங்க சமஸ்கிருதத்துக்கு பாத்தீங்கன்னா 2532.59 கோடி, அதாவது 2014 இருந்து 2025 வரைக்கும். இது அவங்க தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் இது எல்லாத்துக்கும் சேர்த்து போட்டதுல இருந்து 17 மடங்கு அதிகம். அதாவது பாத்தீங்கன்னா ஒரு இயருக்கு 230 கோடி சமஸ்கிருதத்துக்கு எதுக்கு? நம்ம அதுதான் பல தடவை சொல்லிட்டாங்க, நாடாளுமன்றத்தையும் சொல்லியாச்சு. யூனிவர்சிட்டிஸ் நீங்க உருவாக்கல, நீங்க உருவாக்கல, சமஸ்கிருத யூனிவர்சிட்டிஸ் உருவாக்கிருக்காங்க. ஒரே ஒரு செகண்ட், நீங்க சொல்ற நீங்க சமஸ்கிருதத்துக்கு பேசுற நீங்க உருதுக்கு எவ்வளவு ஒதுக்கிருக்காங்க அதையும் சொல்லுங்க. ரைட் உருதுவையும் சொல்லுங்க, உருதுவை மறைக்கிறீங்க பாருங்க. சரி சார், பிஜேபிக்கான பதில்களை மேடம் சொல்லுவாங்க. உருதுக்கு எவ்வளவு ஒதுக்கிருக்காங்க அதையும் சொல்லுங்க. சரி, ஓகே நம்ம அடுத்து உங்ககிட்ட தான் வரேன் சார். கொஞ்சம் ஒரே ஒரு நிமிஷம் ராஜேஸ்வரன் குறிக்கிட்டு வருவீங்க. ஒரே ஒரு செகண்ட், செங்கை பத்மநாபன் போது இஸ்லாமிய மக்களை சப்போர்ட் பண்ற மாதிரி உருது. ஓகே செங்கை பத்மநாபன் சார், ஒரே ஒரு நிமிஷம். சுமதி மேம் குறிக்கிட்டு வருவாங்க, சொல்லுங்க உங்களுடைய கருத்து என்ன சொல்லுங்க. நீங்க தயவு செஞ்சு இனிமே ஒரு நிமிஷம் செங்கை பத்மநாபன் சொல்லுங்க. சமஸ்கிருதத்தை பத்தியும் பேசுறாங்க. அதான் நான் ஒண்ணு சொல்றேன். நேத்து நீங்க தினமலர்ல பாத்தீங்கன்னா தெரியும், இன்னைக்கு பாகிஸ்தான்ல லாகூர் யூனிவர்சிட்டியில சமஸ்கிருதத்தை பாடத்திட்டமா உருவாக்கி இருக்காங்க. ஆனா இதுக்கு என்ன காரணம் நீங்க பாத்தீங்கன்னாக்கா, மகாபாரதம், ராமாயணம் இது எல்லாத்தையுமே கொண்டு வர போறாங்க. ஏன்னு கேட்டா பஞ்சாபி, சிந்தி, உருது இது எல்லாத்துக்குமே பேஸ் வேர்டு பாத்தீங்கன்னா சான்ஸ்கிரிட் தான். அது இன்னைக்கு இருக்கிற முஸ்லீமுக்கு வந்து புரியுது, இஸ்லாமிய மக்களுக்கு புரியுது, ஆனா இங்க இருக்க தமிழ் மக்களுக்கு புரியல. ஏன் இவங்க சொல்றாங்க, ராஜராஜேஸ்வரி சொல்றாங்க மேடம், ஆனா இன்னைக்கு மதத்தை வைத்து அரசியல் செய்வது பாஜக அல்ல, திமுக தான். This is the peculiar state where majority people are ruled by the minority people. ஏன்னா அந்த அளவுக்கு தான் இன்னைக்கு இருக்கு. ஏன்னா நீங்க சொல்றாங்க மெஜாரிட்டி பீப்புளுக்கெல்லாம் வந்துட்டு நாங்க அதிகமா வந்து இடம் கொடுக்கறதை விட மைனாரிட்டி பீப்புளை மதிக்கணும்னு சொல்றாங்க. நீங்க மைனாரிட்டி பீப்புளை மதிக்கணும்னு நினைச்சிட்டு மெஜாரிட்டி பீப்புள் நிந்திக்கிறீங்க. ஏன்னா இன்னைக்கு 87% இந்துக்கள் இருக்கிற ஒரு தமிழக பூமி ஆன்மீக பூமி. ஆன்மீக பூமியை நீங்க ஆன்மீக இடத்துல போய் நீங்க வந்து செய்றீங்க. அவங்களுக்கு கம்ப்ளீட்டான அது அவங்க வாதம் கம்ப்ளீட் பண்ணனும். நான் உள்ள வரேன். மேம் சொல்லுங்க மேம். ராஜராஜேஸ்வரி மேம் பதில் சொல்ல விரும்புறீங்க, சொல்லுங்க. அது வந்து அவங்க சொல்றது வந்து சமஸ்கிருதத்தை உங்களை யாரும் படிக்க வேணாம்னு சொல்லல, ஆனா சமஸ்கிருதத்துக்கு அளவுக்கு அதிகமான நிதியை ஏன் கொடுக்குறீங்க? கிட்டத்தட்ட 8வது அட்டவணையில நிற்கக்கூடிய எத்தனையோ லாங்குவேஜஸ் இருக்கு. அதாவது பேசக்கூடிய லாங்குவேஜ், அதாவது பேசிக் கொண்டிருக்க லாங்குவேஜ் எவ்வளவு அழிஞ்சுகிட்டு இருக்கு. அப்ப அதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்காம போஜ்பூரி அழிஞ்சுகிட்டு இருக்கு, இது போல திவாலி அழிஞ்சுகிட்டு இருக்கு, இது போல பல மொழிகள் வந்து வடநாட்டுல அழிஞ்சுகிட்டு இருக்கு. மொழியை அழிக்கிறது மூலியமா அந்த மக்களுடைய பண்பாட்டை அழித்து பன்முகத்தன்மை. புதின் வந்து ஒரு விஷயத்த சொன்னாரு. என்ன சொன்னார்னா, முக்கியமா பார்க்கப்பட வேண்டிய ஒண்ணு பன்முகத்தன்மை அதிகமா இருக்கு அப்படிங்கறத பத்தி அவர் பேசினாரு. அப்ப அதை குலைக்கிற விதமா RSS முகமாகவே இந்தியா முழுக்க தெரியணும் அப்படிங்கறதுக்காக இப்ப பிள்ளைங்க படிக்கக்கூடிய சிலபஸ் கொண்டு நீங்க கரப்ஷன் பண்ணி வச்சிருக்கீங்கிறது தான் உண்மை. கண்டிப்பா தொடர்ந்து பேசலாம் மேம்.
செங்கை பத்மநாபன் சார், அதாவது இப்போ இந்த கூட்டணிகள் அப்படின்னு வரும்பொழுது குறிப்பாக இப்போ திமுக தான் இன்டாக்டாக இருக்குது அப்படின்றது ஆல்ரெடி இப்போ அவங்க சொல்கிற கருத்துக்கள் கிட்டத்தட்ட இப்போ 10 தோல்விகள் மேலே அதிமுக வந்து ஒரு 3 தோல்வி. இப்போ அடுத்து மறுபடியும் அவங்களோட கூட்டணி வச்சா என்ன ஒன்றும் சக்ஸஸ் ஆக போகுது அப்படின்ற கருத்தை உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் நீங்கள் இதே மாதிரி தான் சொல்லிட்டீங்க. கேரளாவில் கால் விடாதுன்னு சொல்லிட்டீங்க. தமிழகத்தில் கேரளாலையும் வந்துட்டாங்க. ஒரு மாநகராட்சி பிடிச்சாச்சு. மிகப்பெரிய ஒரு பொய்யை மீண்டும் திருவனந்தபுரம் தலைநகரத்தை பிடிச்சிட்டாங்க பிஜேபி. அதனால தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் நான் ஒன்று சொல்றேன் சார், சங்கின்றது ஒரு தவறான வார்த்தை அல்ல. இந்துக்களுடைய நம்பிக்கை, இந்துக்களை ஓங்கி பிடிக்கிற ஒரு அமைப்பு. அது எப்படி தவறு? இந்துக்கள் பெரும்பான்மையான நாட்டில் அப்போ ஜிஹாத்னு சொன்னால் கரெக்டா? ஜிஹாத்னு சொன்னால் எதிர்க்கிற போல் தானே இதையும் எதிர்க்கணும். இதை எதிர்த்தா அதையும் எதிர்க்கணும். தயவு செஞ்சு நம்மளுடைய கண்டென்ட் அப்படியே தலையிட போகுது. இங்கே மத பிரிவினை வேண்டாம். ஒன்னே முயற்சி பண்ணுறது என்னன்னா, இஸ்லாமிய மக்கள் பொதுமக்களோட கலந்துடக்கூடாது, இந்து மக்களோட கலந்துடக்கூடாது. கலந்துட்டாங்கன்னா அந்த வாக்கு பிரிஞ்சு விடும். அதுக்கு மொத்தமாக சொலையாக டேப்லெட் முழுங்குற மாதிரி முழுங்கிறதுக்கு இந்த பிரிவினை. 5 நிமிடம் போய் ஏற்றிட்டு வாங்க, விளக்கை ஏற்றிட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தேன். அதோட முடிஞ்சது பிரச்சனை. அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒரு நீதி அரசரை ஒரு தீர்ப்பு கொடுக்குறாரு சார். அந்த தீர்ப்பு கொடுக்குறவரை தூக்கி எறியணும்னு சொல்லிட்டு 108 பேர் போய் அங்கே மனு கொடுக்குறாங்க. அதில் முலாயம் சிங் யாதவோட மகன் அகிலேஷ் யாதவ் ஆரஞ்சு கலர் காவி தொப்பியை போட்டுட்டு இவ்வளோ பெரிய எதிர்ப்பு. தயவு செய்து நீங்கள் பிஜேபியை வீழ்த்தணும்னு சொல்லி அவங்கள வளர்த்து விட்டுட்டே வரீங்க. இன்னும் இங்கே வந்தாச்சு. தயவு செஞ்சு எந்த ஒரு காலகட்டத்திலையும் இந்து மக்களை எதிர்த்து சிறுபான்மை மக்களுக்கு அவர் வந்துடும் நினைக்கிறாரு. அஜில்லாம் கட்டியிருக்காரு, வரும் நினைக்கிறாரு. வந்தா போதுமா? அந்த 15-20% வந்தா போதுமா? மீதி 80% வாக்கு வேணாமா? நீங்க முதல்ல நீங்க ஒரு சார்பா பேசுறது தயவு செஞ்சு நிறுத்துங்க. ஓகே, அடுத்து இப்போ அமித்ஷாக்கு டைரக்டாவே ஒரு சவால் விட்டுருக்காரு முதலமைச்சர் அவர்கள். நீங்க எந்த சங்கி படையோட வந்தாலுமே எங்களை எதுவுமே செய்ய முடியாது. அந்த வார்த்தையே தவறு சார். சங்கி படைன்னு என்ன சார் அர்த்தம்? இந்து படை சார். இந்து படை என்ன வரக்கூடாது? தமிழ் இந்து நாட்டில் இந்து படை வரக்கூடாதா? ஹிந்து அப்படின்றதா இல்ல ஹிந்துத்வா அப்படின்றது ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் இல்லை. நீங்க ஹிந்தினா ஹிந்தி திணிப்பதுன்னு சொல்லுவீங்க. நீங்க சிபிஎஸ்இ நடத்துற ஸ்கூல்ல ஹிந்தி வச்சுப்பீங்க. ஆனா ஜவஹர் அந்த ஒரு பள்ளி இருக்கு, ஹிந்துக்கும் ஹிந்துத்வா ஹிந்து நவோதயா ஸ்கூல்னு இருக்கு. மாவட்டத்துக்கு 100 கோடிலேருந்து 200 கோடி ரூபாய் செலவு பண்ணி ஒரு மத்திய அரசு ஒரு திட்டம் கொடுத்தா அதை வேணான்றீங்க. அதெல்லாம் தவறுங்க. ஒரு 4000-5000 பேர் வரட்டுமே. நீங்க நடத்துற ஸ்கூல்ல ஹிந்தி இருந்தா ஏத்துக்கிறீங்க. அதுல ஹிந்தி வரதுனால என்ன ஆக போகுது? தயவு செய்து என்னமா ஏதாவது ஒரு கேள்வியை ஒரு பதில வச்சு ஒரு கோணை வச்சு நீங்க டோன்ட் ட்ரை டு ப்ளே பாலிடிக்ஸ். 1 மினிட். நான் என்ன சொல்றேன், எனக்கு ஹிந்தி என்னுடைய என்னுடைய வாழ்க்கை கடந்த காலத்துல 30-35 ஆண்டு காலம் நான் காங்கிரஸ்ல குப்பை கொட்டியிருக்கேன். எனக்கு மிகப்பெரிய அளவுல காங்கிரஸ் வலிமையா போகாததுக்கு ஒற்றை காரணம் ஹிந்தி இல்ல. ஹிந்தியில என்ன வேணும்? ஆவோ ஜாவோ டிபிஓ एक किस्सा में एक गांव में एक किस्सा रखता. இது வந்திருந்தா தமிழ்நாடு மக்களை சார்ந்த ஒரு தலைவர் இந்தியாவை ஆளக்கூடிய வாய்ப்பு. அந்த ஹிந்தியை இவருக்கு படிக்கலன்னா மோடி நான் ஹிந்திக்காரரா? அவர் குஜராத்தி. அவர் போய் ஆண்டது காரணம் என்ன? நரசிம்மராவ் போய் ஆண்டது காரணம் என்ன? ஒரு லாங்குவேஜ். நம்ம லாங்குவேஜ் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது தப்பு இல்லை. அதுல குறுகிய வட்டத்தில் பாலிடிக்ஸ் பண்ணி என்னாச்சு? மாற்று மொழியை கத்துக்க விடாம பண்ணி தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய எப்பவுமே நம்ம கையெழுந்திட்டு தான் இருக்க போறோம். மனு தான் போட்டுக்கிட்டு இருக்க போறோம். ஆனா ஹிந்தின்ற அறகுறை ஹிந்தி நம்மளுக்கு கவிதை எழுதுவதற்கு அங்க போய் ஆளுவதற்கு வாய்ப்பை பெறுவோம் என்பதை திராவிட முன்னேற்ற கழகம் புரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு தெரியும். தெரிஞ்சவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க வீட்டுல இருக்கவங்க அத்தனை பேரும் அவங்க குடும்பத்தார் அத்தனை பேரும் ரொம்ப ஜாஸ்தி பேசவே இல்லை. இல்ல அவர் அனைவரும் ஹிந்தி படிக்கிறாங்க. மக்களை தான் லோகேஷ் பேசுவாங்க கிட்ட வரேன். ஓகே 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 லோகேஷ், உங்க கலைஞர் சார் கொஞ்சம் ஒரே ஒரு செகண்ட். லோகேஷ் சார், மாநாடுகள் அல்லது தாவேகா நடத்தக்கூடிய ஒரு கூட்டங்கள் ஒரு அனுமதி பெறுவதுன்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப கூட அந்த ஈரோட்டில் நடக்கக்கூடியது கூட மிகப்பெரிய சவால்கள், கட்டுப்பாடுகள், இதோட தான் அந்த அனுமதியானது கிடைத்திருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது. தொடர்ந்து உங்களுக்கான விஷயங்கள் எல்லாமே மாதிரி கட்டுப்படுத்தப்படுகிறதா தாவேகாவிற்கு? உங்களுடைய கருத்து என்ன? இல்ல, அது தெளிவா தெரியுது. திமுக நம்மளை பார்த்து பயப்படுதுன்றது தெளிவா தெரியுது. சரி, நேற்று உதயநிதி நடத்தின விழாக்கு யார் பர்மிஷன் வாங்கினாங்க, எப்ப வாங்கினாங்க? அதற்கு அனுமதி அளித்த முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி அப்படின்னு அங்கே நன்றி தெரிவிக்கிறார் உதயநிதி அவர்கள். கவர்மெண்ட் பஸ் எல்லாம் எடுத்து போயிருக்காங்க சார். லோகேஷ் சார் ஒரு தகவல், சாப்பாடு சேவை பண்ணி லோகேஷ் சார் ஒரு தகவல், அரசாங்க பேருந்தெல்லாம் எடுத்து போயிருக்காங்க. அரசாங்க பேருந்தெல்லாம் எடுத்து போயிருக்காங்க.
ஒரு உங்களுக்கு ஒரு தகவல், அரசாங்க பேருந்தெல்லாம் எடுத்துட்டு போயிருக்காங்க. சரி சரி மக்கள் வந்து அது ஒரு நிமிஷம், அவங்களுக்கு ஒரு நிமிஷம் புதுசு முடிக்கிறேன். கிடையாது. ரோட் ஷோ போகும்போது அதுதான் பண்ணுவாங்க. அவங்களுக்கு அது ஒண்ணும் புதுசு பேசுங்க, கிடையாது. தொடர்ந்து எல்லா பேசுங்க. அரசாங்கத்தோட எல்லாத்தையும் வந்து பொதுமக்கள் கொதிச்சு போயிருக்காங்க. ஒரே ஒரு நிமிஷம் வேலை. ஆ. ஊரெல்லாம் வந்து ரோடு குண்டு குழியுமா இருந்துச்சுன்னா எலெக்ஷன் வர நேரத்துல வந்து பேட்ச் ஒர்க் போட்டுன்னு இருப்பாங்க. இது போதாக்குறைக்கு வந்து அவர் வராருன்ட்டு புதுசா ரோடு போட்டாங்க போல திருவண்ணாமலையில. ரோடு நல்லா தான் இருந்துச்சு, நான் கூட போயிட்டு வந்தேன். எப்படி அங்க மட்டும் ரோடு நல்லா இருக்குன்னு தெரியல. சரி, 1.5 லட்சம் பேருக்கு பிரியாணி சார். தாவேக்கா- எங்க இருந்து சார் வருது அந்த பணம்? முதல்வர் மூவாயிரம் முதல்வர் போனா அது புரோட்டோகால் இல்ல சார், அது வந்து கண்டிப்பா முந்திரி, ரோடு போட்டு தானே பிஸ்தா, ஆகணும். ஸ்டஸ், ஒரே ஒரு நிமிஷம், ஒரே நிமிஷம். சிப்ஸ், சாவரேட்ஸ், ஒரே நிமிஷம். பிரியாணி 1.5 கோடி மக்களுக்கு எப்படிங்க 1.5 லட்சம் பேருக்கு எப்படிங்க அவ்வளவு பணம்? சரி சரி குளத்தை ஓகே. எடுத்து waste ஆ செலவு பண்றதுக்கு அவர் அனுப்பி இது வைக்கிறார். லோகேஷ் அவர்களுடைய நேரம், அவர் பேச எங்க இருந்து வைக்கிறது அவ்வளவு பணம்? ஓபியில பேசுறாரு. ஒரே நிமிஷம். தாவேக்கா செய்யக்கூடிய எந்த நிகழ்ச்சிக்குமே வந்து ப்ராப்பரா பர்மிஷன் கொடுக்கறதும் கிடையாது. அதுக்கான நெறிமுறைகளும் சரி. எங்களுக்கு வந்து கேள்விகள் கேக்குறாங்க. எப்படி கேக்குறாங்கன்னா 25,000 பேர் வராங்கன்னு சொல்லிருக்கீங்க. அந்த 25,000 பேரோட பேரு, ஆதார் நம்பர், போன் நம்பர் எல்லாம் QR கோட் எல்லாம் வேற கொடுக்குறாங்க இப்பெல்லாம். இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தோணுது? எந்த மாதிரி ஐடியா தோணுது? ஒரு மேடை 3 அடி இருக்க கூடாது, 5 அடி இருக்க கூடாதுன்ட்டு எங்களுக்கு மேடையோட அளவு கூட அவங்க கணிச்சு தான் கொடுக்கணும். அப்படின்னா நம்ம என்ன சுதந்திர நாட்டுல வாழறோமா இல்ல எங்க வாழறோம்னே நமக்கு தெரியல. கவலைப்படாதீங்க. கடந்த காலத்துல எம்ஜிஆருக்கு இப்படிதான் நடந்தது. நான் வெளிய இருந்து பேசுறேன். எனக்கு நீங்க பேசுறது எனக்கு விட்டுட்டு தான் கேக்குது. நீங்க பேசுங்க, தொடர்ந்து பேசுங்க. ஒரே நிமிஷம் குறுக்கிட வேண்டாம், அது முடிச்சிட்டோம். சொல்லுங்க. கடந்த காலத்துல எம்ஜிஆருக்கு இதே நடந்தது. கவலை வேண்டாம். மட்டுமே வந்து எங்களை வந்து ஒதுக்கி வச்சிட முடியும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அது அவங்க பண்ற பெரிய தப்பு. இளைஞர்களோட பலத்தை வந்து ரொம்ப சாதாரணமா கணக்கு போட்டுட்டு இருக்காங்களோ என்னமோ தெரியல. அந்த வந்த புதுசுல இருந்து கடந்த 2 வருஷத்துல எந்த இடத்துலயுமே வந்து சட்டத்தை மீறக்கூடாதுன்றதுனால தான் லா அப்படின்னு சொல்லிட்டுன்னா எல்லாத்துக்கும் பர்மிஷன் கேட்டு லீகலா ப்ரொசீட் பண்ணி தான் ஒவ்வொரு விஷயம் செஞ்சுட்டு இருக்கோம். எங்களை தொடர்ந்து பண்ற அடக்குமுறைகளுக்கு கண்டிப்பா தக்க பதிலடி மக்கள் பார்த்துட்டு இருக்கனால அது 2026ல பதில் கொடுப்பாங்க. சரி சார், கண்டிப்பா தொடர்ந்து பேசலாம். சுமதி மேம், அதாவது முதலமைச்சர் அவர்கள் பேசும்போது ஒரு விஷயத்தை சொல்லிட்டு அதை ரிப்பீட்டும் பண்றாரு. பிஜேபி பற்றி கடுமையாக விமர்சிச்சுட்டு அன்போடு வந்தால் அரவணைப்போம், இதே வந்து நீங்கள் இல்லை அப்படின்னா நாங்கள் வந்து அடிபணிய மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. வம்போடு வந்தால் நாங்கள் அடிபணிய மாட்டோம், எதிர்த்து வந்தால் நாங்கள் அடிபணிய மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா அதை ரிப்பீட் பண்ணும்போது ஒரு கொஸ்டின் வருது, ஒருவேளை நீங்கள் கூட்டணிக்காக வந்தால் நாங்கள் அக்செப்ட் பண்ணிப்போம்னு சொல்கிற மாதிரியான பொருள் படலாமா? அது வாய்ப்பே இல்லைங்க, வாய்ப்பே இல்லை. அதாவது இவங்களுடைய கொள்கை வந்து எங்களுடைய கொள்கையும் வேற வேற. இல்லை, பிஜேபி நம்ம மற்ற மாநிலங்களை பார்க்குறோமே, எதிரெதிர போட்டிட்டவங்களெல்லாம் வந்து நிறைய பேரோட இணைஞ்சு நம்ம போட்டி அதெல்லாம் இருக்குதுங்க, அதெல்லாம் இருக்குது. இப்போ நாங்களே கூட சிராக் பாஸ்வான் உட்பட பல பேரை வந்து இணைச்சு தான் பீகார்ல வச்சிருக்கோம். உங்க நிறைவான கருத்தை சேர்த்து பதிவு. ஒரு கூட்டணி இருக்குது. ஓகே ஓகே ஓகே. நிறைவான கருத்தை நாங்க சொல்லணும்னாக்கா, இன்னைக்கு 20 மாநிலங்கள், அதாவது மாநிலம் பிளஸ் யூனியன் பிரதேசம் சேர்த்து இன்னைக்கு பிஜேபி ஆண்டுட்டு இருக்குதுங்க. ஓகே. இதுல தமிழ்நாடு ஒண்ணு கண்டிப்பா வராதுன்னு சொல்லி முதல்வர் சொல்லிட்டு இருக்காரு. தேசியமும் தெய்வீகமும் 2 கண்கள் பிஜேபியை பொறுத்த வரைக்கும். இன்னைக்கு தமிழகம் வந்து ஆன்மீக பூமி, இன்னைக்கு இல்லை என்னைக்குமே ஆன்மீக பூமி. 1920லயே திருப்பரங்குன்றத்துல விளக்கு தூண்ல விளக்கேத்தலானது வந்துருச்சு. இந்துக்களுக்கு மலை முழுக்க இந்துக்களுக்கு சொந்தம், மேல தர்கா இருக்கு இடம் மட்டும்தான் மசூதிக்கு சொந்தம்னு அன்னைக்கே சொல்லியாச்சு. அதை இன்னைக்கு வரைக்கும் வாதம் எடுத்துட்டு போயிட்டு யாரு பிரிவினை ஏற்படுத்த யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு ஆண்டு கொண்டிருக்கிற திமுக ஆட்சி மக்களிடையே இதை வச்சு தான் பிரிவினை ஏற்படுத்துறாங்க, அரசியல் ஆக்குறாங்க. இன்னைக்கு உங்களோட கூட்டணியில் இருக்கக்கூடிய அதிமுக ஆளும்போது இதே நிலைமை தானே இருந்தது. இன்னைக்கு வரைக்கும் தான் இன்னும் ஏத்தலையா, தீபத்தூண்ல ஏத்தவே இல்லையா? ஏத்தணும், அதுதான் சொல்றேன். இன்னைக்கு ஜி ஆர் சுவாமிநாதன் வந்து தீபத்தூண் ஏத்த வேண்டி அங்க விளக்கு ஏத்தணும் சொன்னதுக்காக வேண்டி இன்னைக்கு போய் நீங்க பாராளுமன்றத்துல 150 எம்பிக்கள் வந்து இன்னைக்கு வந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. நம்மளுடைய அறநிலையத்துறை இதுக்கு வந்து ஒரு அப்போது ஒரு எதிர்த்து ஒரு மனுவை போட்டிருக்காங்க. அறநிலையத்துறை கோவில்களின் அறத்தை பாதுகாப்பதற்காக. நீங்களும் டிஎம்கேயும் பிஜேபியும் பண்ணக்கூடிய சதின்னு சொல்லி லோகேஷ் மறுபடியும் அதை மென்ஷன் பண்ணிட்டே இருக்காரு. இந்த திருப்பரங்குன்றம் விவகாரமே டிஎம்கேயும் பிஜேபியும் பண்ணக்கூடிய ஒரு சதி தான், கூட்டு சதின்றாங்க. அதாவது இதுல பிஜேபி சாரி லோகேஷ், நான் வரேன். லோகேஷ் நான் வரேன், நேரம் இல்ல, கம்மியா இருக்கு. எல்லாமே தான் நான் சொல்ல முடியும். ஏன்னு கேட்டாக்கா இவ்வளவு தூரம் தெளிவாக நீங்களே பார்த்திருப்பீங்க. 1920ல இருந்து 25 வரைக்கும் என்னென்ன ஹிஸ்டரி எல்லாத்தையும் எடுத்து போட்டாச்சு. எங்களுடைய மாநிலத்தோட நயினார் நாகேந்திரன் சொன்னது மாதிரி அவர் வந்து அயோத்தியாக மாறணும் அப்படி சொல்ல வரல. அதாவது என்ன நடைமுறை இருக்கோ அந்த நடைமுறை வந்து அங்க அமல்படுத்த வேண்டும் என்று ஒரு ஜி ஆர் சுவாமிநாதன் சொல்றாரு. அதுக்கு போய் அவரை வந்து பதவி நீக்கம் செய்யணும்னு சொல்றாங்க. அதாவது நீங்க வந்து ஆர்டிகல் 314 ஆர்டிகல் 217 படியே வந்து உங்களுக்கான எல்லா உரிமையும் இருக்குதுங்க ஒரு ஜட்ஜை நீக்கிறதுக்கு. ஆனா ஜட்ஜை நீக்குவதற்கு என்ன முகாந்திரம்னு இருக்கணும். அவர் அளவுக்கு அதிகமா சம்பாதிச்சாரா, இல்லைன்னாக்கா வந்து ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ல ஏதாவது ஈடுபட்டாரா, இல்ல வேற ஏதாவது ஒரு மிகப்பெரிய குற்றம் பண்ணாரா, இப்படி ஏதாச்சும் இருந்தா மட்டும்தான் ஒரு ஜட்ஜை நீக்க முடியும். அதுவும் மிகவும் அறுதி பெரும்பான்மை இருக்கக்கூடிய ஒரு சபையில 150 எம்பிக்களை மட்டும் போய் வச்சு நீங்க ஒரு போராட்டம் பண்றீங்கன்னாக்கா, அதுவும் கனிமொழியோட தலைமையில யோசிச்சு பாருங்க.
சோ அந்த நெகட்டிவ் வந்து யாருக்கு நீங்களே உங்களுடைய முகத்துல வந்து நீங்க மண்ணை வாரி பூசிக்கிறீங்க அர்த்தம். அதே தான் நீங்க இங்க திருவண்ணாமலை நீங்க பண்ணிருக்கீங்க. உங்களுடைய தோல்விக்கு அச்சாரமே முதல்வர் பேசிய அந்த வார்த்தைகள் தான். இதையே அந்த உதயநிதி கேட்பாரு பாருங்க, ஏன்பா இப்படி பண்ணி கண்டிப்பா எலெக்ஷனுக்கு அப்புறம் அவர் தன்னுடைய தகப்பனை பார்த்து கேட்கிறா இல்லையா நீங்க பாருங்க. கண்டிப்பா பொறுத்து இருந்து பார்க்கலாம். நன்றி. உங்களுடைய நிறைவு கருத்தை பதிவு பண்ணுங்க. ஆமாம் சார், கடந்த காலத்தில் எஸ்ஐஆர்னு சொல்லிட்டு ஓட்டிட்டு இருந்தாங்க. மடை மாற்றம் நடக்கிற அத்தனை அவலத்தையும் மாற்றுவதற்கு ஏதாவது ஒரு ஆயுதத்தை கையில் எடுப்பாங்க. மம்தா பானர்ஜியினுடைய தொகுதியில் 45,000 ஓட்டு கள்ள ஓட்டு இருந்திருக்குன்னு எடுத்திருக்காங்க. இவருடைய எஸ்ஐஆர்ல தாம்பரத்துல ஒரு அட்ரஸ்ல ஒரு கதவு எண்ல 350 பேர் இருந்திருக்காங்க. நம்ம இதை பத்தி விரிவா பேசலாம். நேரம் அதே மாதிரி ஸ்டாலின் அவர்கள் தொகுதியில் 5,000 ஓட்டு வாக்கு. அந்த மாதிரி ஒவ்வொருத்தனையும் இப்போ கடைசியா ஒரு நிமிடம் 15 லட்சம் பேரு இவங்க விடுபட்டிருக்கவங்களுக்கு கொடுத்திருக்கோம். தலைப்பு தான் அதனுடைய இது இருக்கு இல்லையா, 1000 ரூபாய் மகளிர் தொகை. அதுல 15 லட்சம் 17 லட்சம் 30 லட்சம் ஒவ்வொன்றும் சொல்றாங்க. இதே மாதிரிதான் 4,000 கோடி செலவு பண்ணாங்க மழை நீர்ல. ஒருத்தர் 50% முடிச்சு 70% 90. இதுல வந்து எது உண்மையினே தெரியல. தயவு செய்து ஒன்றை மட்டும் நீங்க மனதில் கொள்ளணும். கடைசி வார்த்தை, இருமுடி எடுத்துட்டு போனா ஃப்ளைட்ல போகும்போது இருமுடி வைக்கக்கூடாது, இந்துன்னு பேசுற பிஜேபி இதை கவனிக்கலையானாங்க. அவங்களுக்கு கவனம் வந்த உடனே அதுக்கு பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. அது எதிர்ப்பு இல்லை. ஆனா இவங்க கோர்ட்டே அனுமதிச்சது போய் ஏத்திக்கோங்கன்னு ஒரு 10 நிமிஷம் விட்டான்னா முடிஞ்சு போச்சு. அதுக்கு பதில் 144 போடுற அளவுக்கு இந்து விரோதம் ஒருபோதும் சிறுபான்மை மக்களுக்கு எதிர்ப்பு வேண்டாம். சிறுபான்மை மக்களை எதிர்க்க வேண்டாம். அதே சமயம் அவர்கள் மட்டும் போதும் நினைப்பது மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சி. உங்க கருத்து. திமுக ஒரே ஒரு கோரிக்கை, நாங்கள் இந்துக்கள் இல்லை என்று சொல்லி தேர்தலை சந்திக்கட்டும், முடிவை பார்க்கட்டும். சரி, கண்டிப்பா. லோகேஷ், உங்க நிறைவு கருத்து சுருக்கமா ஒரே வரியில முடிச்சிருக்கோம். ரொம்ப சிம்பிள் தான். இன்னைக்கு உதய் ப்ரோ பேசிட்டு இருக்காரு தவிர வந்து அவங்க தகப்பனாரான முதலமைச்சர் வந்து இன்னும் பேசல. ஒரே ஒரு தடவை மட்டும் வந்து புதிய எதிரிகள் அப்படின்லாம் சொன்னாரே தவிர அதை பெருசா அவர் இன்னும் பேச ஆரம்பிக்கல. அது மேபி பிஜேபியை கூர்மையா எதிர்த்து அவங்க வந்து ஒரு மத சார்பற்றவர்கள் காட்டிக்கிறாங்களா, எந்த ஆங்கிள் காட்டிக்கிறாங்க நமக்கு புரியல. பட் ஒரு பாயிண்ட் அவங்களுக்கு ஞாபகம், காஞ்சிபுரத்துல டிஎம்கே பேரை சொல்லல, அதே மாதிரி பாண்டிச்சேரியில பிஜேபி பேரை சொல்லல. ஆனாலும் ஒன்றிய அரசுன்னு சொன்னோம், காஞ்சிபுரத்துல இங்க தமிழக அரசுன்னு சொன்னோம். அதைதான் நாங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். நாங்க கொஞ்சம் நாகரிகமா பண்ணணும்னு நினைக்கிறோம் அரசியல. ஆனா நீங்க நாகரிகன்ற பேர்ல எங்களை வந்து நீங்க சீண்டாம இருக்கணும் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒர்க் பண்றாங்க. முதலமைச்சர் வந்து எங்களை தொடக்கூடாதுன்னு நினைக்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒர்க் பண்றாங்க. நல்லா அவர் அறியாம பேசிடுறாரு. அது இன்னும் கொஞ்சம் அதிகமா நம்ம பார்க்க போறோம் ஃபியூச்சர்ல. கண்டிப்பா. நன்றி. தாவேகா வந்து இந்த 26ல திமுகக்கும் தாவேகாக்கும் தான் போட்டி. ஓகே சார், நன்றி. ராஜேஸ்வரி, உங்களுடைய நிறைவு கருத்து. அதாவது 2024 எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா கலைஞருடைய 2021க்கு அப்புறம், அதாவது அதுக்கு முன்னாடி வரைக்கும் பொருளாதார வீழ்ச்சி எப்படி இருந்ததுன்னு தெரியும். அதற்கு பின்னாடி அந்த 10 ஆண்டு காலங்கள்ல எந்த திட்டங்கள் மக்களை போய் சேர்ந்திருக்கு அப்படிங்கிறது மிக முக்கியமான கேள்வி. இந்த 4.5 ஆண்டுகள்ல மக்களை போய் சேர்ந்து பொருளாதார ரீதியா ரிசர்வ் பேங்க் அறிக்கை கொடுத்திருக்கு. 16% பொருளாதார வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய 43% உமன் ஒர்க்கிங் ஃபோர்ஸ் வந்து உமன்ஸ் வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில இருந்தா எடுக்கப்படுறாங்கிற அளவுக்கு பெண்களுடைய கல்வியா இருக்கட்டும், அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய வேலையா இருக்கட்டும், அல்லது பொருளாதார வளர்ச்சியா இருக்கட்டும், கிட்டத்தட்ட 2030ல 1 ட்ரில்லியன் எக்கனாமியை தாண்டும் அளவிற்கு பலவிதமான தொழிற்சாலைகளை இங்க போட்டு மக்களுக்கான வேலைகளை கொடுத்து மக்களை முன்னோக்கி அழைத்து செல்வதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் திராவிட முன்னேற்ற கழக அரசு பண்ணிக்கிட்டு தான் இருக்கு. அதை இவர்கள் பேசுவதற்கு தயாராக இல்லை. இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க மதக்கலவர அரசியலை தான் பேச விரும்புறாங்களே தவிர வளர்ச்சி அரசியலையோ இல்ல நமக்கு தேவை தமிழ்நாடும் நம்ம தமிழ்நாட்டுல தானே இருக்கோம், நமக்கு தேவையான நிதியை தர வேண்டிய உரிமையும் ஒன்றிய அரசுக்கு இருக்கு. 2024ல பாத்தீங்கன்னா நிதி அறிக்கை வெளியிடும் பொழுது ஒரு வார்த்தை கூட தமிழ்நாட்டை பத்தி இல்லாத அளவிற்கு மாற்றான் தான் நேரம் கம்மியா இருக்கு. நிறைவான கருத்தை சொல்லி நிறைவு செய்யுங்க. நிறைவான கருத்து நடந்து கொண்டது. அதனால் 2026ல் திராவிட மாடல் 2.0 ஆகிய திராவிட முன்னேற்ற கழக அரசு தான் இங்கு கால் ஒன்றும். நன்றி நன்றி நன்றி. எல்லோருக்கும் எல்லாம் என்று மக்களை வழிநடத்தக்கூடிய கட்சி பிஜேபி. ஆர்எஸ்எஸ் முகத்திரையை கிழிக்கக்கூடிய ஒரே கட்சி. நன்றி நன்றி. நம்முடன் விவாதத்தில் பங்கு பெற்ற விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு விவாத நேரம் நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.